கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்லுகிற செய்தியை மற்றவர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக சத்தியம் செய்து ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோம். அதுபோல் எதிர்காலத்தில் நாம் செய்யவிருப்பதாக சொல்கிற விஷயத்தில் யாராவது சந்தேகம் எழுப்பினால் அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இதை செய்வேன் என்று சத்தியம் செய்கிறோம். அதுபோல் சாட்சி சொல்லும் பொழுது நான் சொல்லுகிற செய்தி உண்மைதான் என்பதில் சந்தேகம் வந்தால் அதற்கும் சத்தியம் செய்து சொல்கிறோம். இந்த சத்தியம் செய்வதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தில் அதற்கு சில ஒழுங்குமுறைகள் வழிகாட்டுதல் இருக்கிறது. முதலாவது வழிகாட்டல் என்னவென்று சொன்னால், சத்தியம் எதற்கு செய்கிறோம்? நம்ம சொல்வதை ஒருத்தன் நம்ப மாட்டான் என்று சொன்னால், என்னை படைத்த இறைவன் சாட்சியாக இருக்கிறான், அவனுக்கு நான் சொல்வது உண்மையா பொய்யா என்று தெரியும், நான் பொய் சொல்லி இருந்தால் என்னை அவன் தண்டிப்பான் என்ற ஒரு இடத்தில் தான் நம்ம சத்தியம் செய்கிறோம். இந்த இடத்துல அல்லாஹுவை தவிர மற்றவர்களை வைத்து சத்தியம் செய்ய முடியுமா என்றால் முடியாது. என் தகப்பன் மீது ஆணை என்று சொல்கிறார்கள். நீ சொல்வது உண்மையா பொய்யா என்று தகப்பனுக்கு தெரியுமா? தகப்பன் அதை கண்காணிப்பாரா? கண்டுபிடிக்க முடியுமா? தாய் மேலே ஆணை. இப்படியெல்லாம் சில தலைவர்கள் மேலே ஆணையிட்டு என்ன செய்கிறாங்க, சில செய்திகளை சொல்கிறார்கள். அப்போ சத்தியம் செய்து சொல்வதை முதல் அடிப்படை என்னன்னு கேட்டால், அல்லாஹ் மேலே தவிர வேறு எதன் மீதும் சத்தியம் செய்ய முடியாது, யார் மீதும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவங்கள அல்லாஹ் இடத்துல வைக்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம அல்லாஹ் மேலே சத்தியம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அல்லாஹ் மேலே ஆணையாக நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தைக்குள்ளே என்ன அடங்கி இருக்குது என்று சொன்னால், நான் பொய் சொல்லியிருந்தால் அவன் என்னை பார்த்து கொள்வான், அவன் என்னை தண்டிப்பான், அதற்கு நான் உடன்படுகிறேன் என்ற ஒரு கருத்தை உள்ளடக்கி தான் நம்ம சத்தியம் செய்கிறோம். இப்படி சத்தியம் செய்யும் பொழுது அல்லாஹ்வை தவிர வேறு யார் மீதாக சத்தியம் செஞ்சீங்க என்று சொன்னால் அவங்கள அல்லா இடத்துல வச்சுட்டு எழுதும். என் தகப்பன் மீது ஆணை, தாய் மீது சத்தியம், தாய் மேல் ஆணை, இப்படியெல்லாம் பிற சமுதாயத்து மக்கள் சர்வ சாதாரணமாக பயன்படுத்துவார்கள். ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் சத்தியம் செய்தல் என்பது கடவுள் தன்மையை காட்டக்கூடிய ஒரு உறுதிமொழி. அப்படியான ஒரு விஷயத்தை அல்லாஹ்வை தவிர யார் மனை செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகது கஃபர அவ் அஷ்ரக. யார் ஒருத்தன் அல்லாஹ்வை தவிர மற்றவர்கள் மேலே சத்தியம் செய்கிறானோ அவன் காஃபிராகிவிட்டான் அல்லது இணை கற்பித்து விட்டான். அல்லாஹ்வை தவிர யார் மேலே சத்தியம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்கள அல்லாஹ்வுடைய இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்க. நீங்கள் பொய்யாக சத்தியம் செய்கிறீங்க என்பது அவர்களுக்கு தெரியுமா? நீங்கள் யார் மீது சத்தியம் செய்கிறீர்களோ அவர்கள் கண்டுபிடிப்பார்களா? கண்டுபிடித்து உங்களை தண்டித்து விடுவார்களா? அப்போ நான் ஒரு தண்டிக்க ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு பயந்து நான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் நம்ம சத்தியம் செய்கிறோம். இந்த சத்தியம் செய்கிறத அல்லாஹ்வை தவிர யாருக்கு செஞ்சால் எங்கே கொண்டே விடுது என்று கேட்டால் அது ஷிர்க்கில் கொண்டே விடுகிறது. நம்ம சர்வசாதாரணமாக என்ன செய்கிறோம்னு கேட்டால், முஸ்லீம்களில் குரான் மேலே சத்தியம் செய்கிறார்கள். குரானை வைத்துக்கொண்டு குரான் மேலே சத்தியம், ஒருத்தன் சொல்வதில் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் குரான் மேலே சத்தியம் செய்யி, என் தலையில் அடித்து சத்தியம் செய்யி, இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஏதோ அந்த சத்தியம் செய்தால் அது உண்மைக்கு அடையாளம்னு நினைக்கிறார்கள். ஆனால் குரான் மேலே சத்தியம் செய்யலாமா? குரான்ங்கிறது நம்ம எழுதி கொண்டு ஒரு புஸ்தகம், அது நம்மளை பார்க்காது, நம்மளை கேட்காது, நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய வேதம் தான். அல்லாஹ்வுடைய வேதமாக இருந்தாலும் அதை நாம் எழுத்து வடிவில் ஆக்கி கொண்டோமே தவிர அதற்கு அல்லாஹ் செய்கிற அத்தனை தன்மை அதுக்கு இருக்குமா? இருக்காது. இந்த குரான் மீது சத்தியம் செய்கிறது கூட சர்வசாதாரணமாக நீதிமன்றத்தில் கூட அதைத்தான் நமக்குன்னு வைத்திருக்கிறார்கள். சத்தியம் செய்வதாக இருந்தால் குரானை கொடுக்கிறது. கிறிஸ்துவர்னா பைபிளை கொடுப்பார்கள், இந்துக்கள்னா பகவத்கீதை கொடுத்து இதன் மீது சத்தியம் செய்ய என்று சொல்வார்கள். ஏன்னு கேட்டால் அதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம் என்கிற அளவுக்கு நம்ம ஆக்கி வச்சிருக்கிறோம். ஏன் இப்படி உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், குரான் மேலே சத்தியம் செய்கிறது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று நினைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்றது, அல்லாஹ்வை தவிர யார் மேலே சத்தியம் செஞ்சாலும் சரி அது ஷிர்க்கு. லா தஹலிஃபு பிஆபாயிக்கும், உங்களுடைய தந்தையின் பேரில் நீ சத்தியம் செய்து விடாதீர்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வை தவிர யார் மேலேயும் சத்தியம் செய்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில சஹாபாக்கள் காபாவின் மீது ஆணை என்று சொல்லி வந்தார்கள். காபத்துல்லா என்னது அல்லாஹ்வுடைய ஆலயம். அப்போ அல்லாஹ்வுடைய ஆலயம் தானே, அதனால் அதன் மீது நம்ம சத்தியம் செய்யலாம் என்று நினைத்து ஒல் காபா, காபாவின் மீது ஆணையா எதை சொன்னால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் காபத்துல்லா மேலே சத்தியம் என்று சொல்வார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆரம்ப காலத்தில் அதை கண்டிக்காமல் இருந்து விட்டார்கள். அதுவே அந்த மக்கள்கிட்ட சர்வசாதாரணமாக பழக்கத்துக்கு வந்து விட்டது. பிறகு ஒரு நாள்
ஒரு யூதர் வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஷிர்க் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீர்கள். அப்படி சொல்லக்கூடிய நீங்களும் தான் இணை கற்பிக்கிறீர்கள் கேட்கிறார். இன்னக்கும் துனத்திதுன, நீங்களும் தான் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் இணை கற்பிக்க கூடாது என்று சொல்கிறீர்கள், ஓரிரை கொள்கை என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வைக்கக்கூடாது என்று சொல்லி தருகிறீர்கள். அப்படிப்பட்ட நீங்களே துனத்திதுன, நீங்களும் ஷிர்க் வைக்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார் கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு, மாகாத என்ன, நாங்கள் எங்க ஷிர்க் வைக்கிறோம், எங்க சமுதாயத்தில் எங்க அது இருக்குது என்று கேட்கிறார்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் சத்தியம் செய்யும் பொழுதெல்லாம் வல் காபா, காபாவின் மீது ஆணை என்று சொல்கிறீர்கள். இப்போ காபா என்ன அல்லாவா? அல்லாவுடைய சக்தி எது இருக்குதா? காபாவின் மீது அல்லாவுடைய ஆலயம் தான். அல்லாவுடைய ஆலயம் என்பது வேற, அல்லா மாதிரி அதை பார்க்கணும் நம்ம நினைக்க. காபா கொண்டு நின்று கொண்டு இந்த காபா நம்மளை பார்க்கும், நம்ம தப்பையெல்லாம் கண்காணிக்கும், இந்த காபா நம்மளை தண்டிக்கும் நினைக்கலாமா? இல்லை, அல்லாவுடைய முதல் ஆலயம், அல்லாஹ்வை வணங்குவதற்கு கட்டப்பட்ட முதல் ஆலயம்ங்கிற மரியாதை கொடுக்கலாமே தவிர அல்லாவுடைய இடத்தை அதை கொடுக்க முடியாது. அப்போ நீங்களும் தான் காபாவின் மீது ஆணையாகன்னு சொல்கிறீர்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். ரெண்டாவது வந்து சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு அது அதன்படி நடந்துருச்சுன்னு வைங்க, அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வும் நீங்களும் நினைத்தபடி நடந்து விட்டதே சொல்வார்கள். மாஷா அல்லாஹு வஷித்த, ஒரு காரியத்தை ரசூல்லா சொல்லுவாங்க, சொன்னபடி அடுத்த நாள் நடந்துடும், அடுத்த வாரம் நடந்துடும், நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்வார்கள். அப்போ சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மாஷா அல்லாஹு வஷித்த, அல்லாஹ்வும் நீங்களும் நினைத்தபடி நடந்து விட்டது, நீங்கள் சொன்னீங்கல்ல அதன்படி நடந்து விட்டது என்று சொல்லும் பொழுது இப்படி சொல்வார்களாம், மாஷா அல்லாஹு வஷித்த, இதையும் நீங்கள் சொல்கிறீர்கள். அவர் கேட்கிறார், அந்த யூதர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட ரெண்டு ஷிர்க் இருக்கிறது, ஒன்று காபாவின் மீது ஆணையாக சொல்கிறீர்கள், இரண்டாவதாக முகமது ஆகிய உங்களை பார்த்து உங்களுடைய சமுதாயத்தவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், மாஷா அல்லாஹு வஷித்த, அல்லாஹும் நீங்களும் நினைத்து நடந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வும் நீங்களும் நினைத்து நடக்குமா? அல்லாஹ்வுடைய இடத்துல உங்களை வைக்கிறாங்கல்ல, அது தவறு தானே என்று அவர் கேட்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, நான் சொன்னால் சரிதான்னு சொல்லலை, நுணுக்கமாக அவர் பார்த்துருக்கிறார், இவர் சொல்லக்கூடிய செய்தி தருதான் என்று நினைத்து என்ன செய்கிறாங்கன்னா மக்களுக்கு சொல்கிறாங்க, இனிமேல் காபாவின் சத்தியமாக சொல்லக்கூடாது, ஒரு ரப்பில் காபான்னு சொல்லுங்க. இனிமேல் சொல்வதாக இருந்தால் காபாவுடைய ரப்பிற்கான இறைவன் அவன் மீது ஆணையாக என்று சொல்லணுமே தவிர காபா மேல சத்தியம்னு சொல்லாதீங்க என்று தடுத்துறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? காபாவின் மீது சத்தியம் ஷிர்க்குன்னு அர்த்தம். அவர் ஷிர்க் என்று குற்றம் சாட்டுகிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லல, ஆமா ஷிர்க் கவனிக்கல என்று சொல்லி அதை திருத்துகிறார்கள். ஒரு ரப்பில் காபா என்று நீங்கள் சொல்லுங்கள், இனிமேல் காபாவின் மீது ஆணையாக சொல்லாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து சொல்றாங்க, ஏதாவது நான் சொன்னபடி ஒரு காரியம் நடந்து விட்டால் நீங்களும் அல்லாஹும் நாடி எப்படி நடந்தது என்று சொல்லாதீர்கள், அல்லாஹ் நாடி எப்படி நடந்தது பிறகு நீங்கள் நாடினீர்கள். மாஷா அல்லாஹு சும்மா சேர்த்த, அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது பிறகு நீங்கள் நாடினீர்கள், அப்படித்தான் என்னை பார்த்து நீங்க சொல்லணும். நீங்களும் அல்லாஹ் நினைத்தபடி நடந்ததுன்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் நினைத்தது நடந்து விட்டது பின்னர் நீங்களும் நினைத்தீர்கள். அல்லாஹ் முதல்ல நினைச்சிருவான், அது நடந்துருச்சு, அது நீங்கள் நினைத்தீர்கள் என்றுதான் சொல்லணுமே தவிர மாஷா அல்லாஹ் சொல்லக்கூடாது, என்னை அல்லாஹ்வுடைய இடத்துல என்ன செய்யக்கூடாது, வைத்து விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. அப்ப என்ன வழங்குது? சத்தியம் செய்யறது புனித ஆலயமா இருந்தாலும் நம்ம உலகத்தில் மதிக்கிற ஒரு பொருள் இருக்குன்னா காபத்துல்லா தானே, அதற்காக ஹஜ்ஜி செய்து போய் வர கூட கடமை இருக்கிறது. அந்த காபாவா இருந்தாலும் காபா அல்லாஹ் கிடையாது, அப்ப காபா இறைவன் கிடையாது, இறைவனுடைய எந்த ஒரு சக்தியோ தன்மையோ காபத்துல்லாங்கிற பில்டிங் கிடையாது. நீங்க என்ன செய்யலாம், அது புனிதம் என்று நினைத்து வணங்க செல்லலாம், தவாப் செய்யலாமே தவிர அங்க போய் தொலை சொல்லலாமே தவிர அதன் மீது ஆணையாக என்று சொன்னால் நீங்க அதை வணங்கிட்டீங்கன்னு அர்த்தம். காபாவில் போய் வணங்குவது என்பது வேறு, காபாவையே வணங்குறது வேறு. பள்ளிவாசல்ல வணங்குறோம், அல்லாஹ் வணங்குறோம், பள்ளிவாசலே வணங்கினால் அது ஷிர்க் ஆகிவிடும். அப்ப அல்லாஹ்வை வணங்குற இடத்துல அல்லாஹ்வை தவிர யாரையும் வைக்கக்கூடாது என்று சொன்னால் இந்த சத்தியம் என்ற வேலையும் செய்யக்கூடாது என்று இதில் வழங்குகிறது. அதனால குர்ஆன் மீது கூடாதுங்கிறோம். குர்ஆன் மீது ஏன் கூடாதுங்கிறோம்னு கேட்டால் அல்லாஹ்வை தவிர யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது என்பதில் அனைத்துமே அடங்கும். குர்ஆன் அடங்கும், உலகத்தில் அத்தனை பொருளும் அடங்கும் என்பதை என்ன செய்யணும், வழங்கிக் கொள்ள வேண்டும். இந்த செய்தி நசையில வரக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த சத்தியம் செய்வதில் எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் செய்யக்கூடிய வழக்கம் நிறைய பேர் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் சத்தியம் செய்வதை கண்டித்திருக்கிறார்கள். தேவைக்கு சத்தியம் செய்யணும். சொல்லும் போது நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய நாணயம் நேர்மையை மக்கள் நம்புற அளவுக்கு நடக்க வேண்டும்.
இவர் சரியாக தான் சொல்லுவார் அந்த பேரை எடுக்கணுமே தவிர பொய் சொல்கிறதே பழவு நாளுக்கு தான் அதிகமாக சத்தியம் செய்வார்கள். பொய் சொல்லி பழவு நம்ம நம்ப மாட்டாங்க, அதுக்கான சத்தியத்தை போடுவோம், அப்படி பேர் எடுக்கக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஃபலா துத்தி குல்ல ஹல்லாஃபின், சத்தியம் செய்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லி கேட்காதே, அதிகம் சத்தியம் செய்பவனுக்கு சொல்லு கட்டுப்படாது என்று அல்லாஹ் கூட கண்டிக்கிறான். அப்போ சத்தியம் செய்தல் என்பது ஒரு அவசியம், ஒரு தேவை. ஒரு பிரச்சனையை சொல்லுகிறோம், சொன்னதை நம்பிடுவான், அதில் ஏதோ ஒரு பாதிப்பு வருது, அது முக்கியத்துவமான விஷயமா இருக்கிறது, நம்ப மாட்டேன் என்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவசியப்பட்டால் தான் சத்தியம் செய்யணுமே தவிர எதை சொன்னாலும் சத்தியமாக நெசமாக தான் சொன்னீங்களான்னு கேட்டால் போதும் சத்தியமாகன்றாங்க. ஆமாப்பா நெசம் சொல்ல வேண்டியதானே, நீ உண்மையாக தான் சொல்கிறியா ஒரு செய்தி நீ சொல்லுவீங்க, இல்லை நெசமாக தான் சொல்கிறியான்னு கேட்பாங்க. ஆமாம் நெசமாக தான் சொல்கிறேன் முடிஞ்சிருச்சுல, அப்படி சொல்ல மாட்டாங்க. உல்லாஹி அல்லாஹ் மேலே சத்தியமாக அப்படின்னு அல்லாவை இதுக்கு இழுக்கிறோம். அப்போ அல்லாவை சத்தியம் இழுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இழுக்கணும். நம்மை நம்ப மாட்டார்கள் என்ற அவசியம் வரும்போது அவன் நம்பித்தான் ஆகணும் என்கிற ஒரு நிலை வரும்பொழுது தான் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி சத்தியம் செய்வர அதிகமாக சத்தியம் செய்வதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த சத்தியம் செய்தால் அது அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சு சொன்னீங்கன்னு வைங்க, கடந்த காலத்துக்கு சொன்னால் அது ஒரு விஷயம், வருங்காலத்துக்கு சொன்னால் நிறைவேற்றணும். கடந்த காலத்தில் உள்ள செய்தியை சொன்னீங்கன்னா அதில் நிறைவேற்ற ஒன்றும் இல்லை. அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இதை பார்த்தேன், அல்லாஹ் மேலே சத்தியமாக அவர் வந்தார், அல்லாஹ் மேலே சத்தியமாக இதை சொன்ன சென்று போன விஷயங்களுக்கு நீங்கள் சத்தியம் செய்தால் அதை முறிக்குதுன்னு ஒன்று வராது. அதில் என்ன முறிக்க நடந்து போனால் நீங்கள் சொல்கிறீங்க. பொய் சொல்லியிருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதற்குரிய பனிஷ்மெண்ட் கொடுப்பான். மெய் சொல்லியிருந்தீங்கன்னா அல்லாஹ் நிச்சயமா அதை பொருந்தி கொள்வான். வருங்காலத்தை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் மேலே சத்தியமாக அதை செய்வேன், அல்லாஹ் மேலே சத்தியமாக உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைவேற்றல் வருது, நீங்கள் அதை செஞ்சு ஆகணும்னு வருது. அப்படி செய்ய முடியலை என்று சொன்னால் அதற்கு ஒரு பரிகாரம் சில இடத்துல செய்யணும். கடந்த காலத்துக்கு பரிகாரம் கிடையாது. ஏன்னா கடந்த காலத்தை போய் காலப்பயணம் போய் திருப்பி செஞ்சுட்டு வர முடியுமா? முடிஞ்சது தான். அல்ல நீங்கள் தொழுதீங்க, நேற்று தொழுதேன் அல்லாஹ் மேலே சத்தியமாங்கிறீங்க, இது அல்லாஹ் மேலே சத்தியம் தேவையில்லை அப்படி சொல்லிட்டீங்க. இதில் போய் நிறைவேற்றிருக்க என்ன இருக்குதா? நேற்று தொழுதுட்டீங்களே, நேற்று தொழுததை இல்லைன்னு ஆக்க முடியுமா? நேற்று தொழாத ஒன்றை தொழுதென்று ஆக்கிவிட முடியுமானா முடியாது. அப்போ கடந்த கால விஷயத்திற்கு நீங்கள் சத்தியம் செய்தீர்கள் என்று சொன்னால் உண்மையாக இருந்தால் அதற்குரிய கூலி அல்லாஹ் உங்களுக்கு தருவான், பொய்யாக இருந்தால் அதுக்குரிய பனிஷ்மெண்ட்டை தருவான் என்பது அது முடிந்து விடுகிறது. வருங்கால விஷயத்திற்கு நீங்கள் சத்தியம் செய்தீர்கள் என்று சொன்னால் அப்போ நீங்கள் நிறைவேற்றினதில் அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் தொழுவேன், நாளைக்கு ஒரு 2 ரக்காத் தொழ போகிறேன், ஒரு 1000 ரூபா தர்மம் செய்ய போகிறேன், பள்ளிவாசலுக்கு நான் 1 லட்ச ரூபா தருகிறேன், இப்படி ஏதோ ஒன்று நீங்கள் சும்மா சொல்லிட்டு போகிற விஷயம் வேற. அல்லாவை இழுத்து சத்தியம் செய்து சொல்வீர்கள் என்று சொன்னால் அதை நிறைவேற்றணும். நிறைவேற்றாவிட்டால் அதுக்கு மார்க்கத்தில் பரிகாரம் இருக்கிறது. சத்தியம் செய்ய எவ்வளோ பெரிய விஷயம் என்று சொன்னால் அதை நீங்கள் நிறைவேற்ற தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு பரிகாரம் செய்யாவிட்டால் அல்லாட்ட குற்றவாளியாக நின்றுட்டே இருப்பீங்க. என்ன பரிகாரம் செய்யணும்? அல்லாஹ் இந்த குர்ஆனில் இந்த பரிகாரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ கஃபாரத்துஹு, இந்த மாதிரி நீங்கள் சத்தியம் செய்து விட்டு நிறைவேற்ற முடியாவிட்டால் அதற்கு பரிகாரம் இத்ஆமு அஷ்ரத்தி மசாக்கீன், 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். ஒரு சத்தியம் பண்ணிட்டு அது நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். நடுத்தரமான உணவு, மின் அவுசத்தி மா துதைமூன் அகலிக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் வழங்குகிற உணவுகளில் நடுத்தரமான உணவில் 10 பேருக்கு உணவு, 3 வேளை சாப்பாடுனா 3 வேளை சாப்பாடு. சில பகுதிகளில் 2 வேளை தான் சாப்பிடுவாங்க, அந்த பகுதியில் உள்ளவர் இருந்தால் 2 வேளை சாப்பாடு. 10 ஏழைக்கு உணவளிக்கணும். அல்லது அவு கிசுவத்துகும், அல்லது 10 ஏழைக்கு உடை எடுத்து கொடுக்கணும், ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேண்டும். 10 ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அல்லது 10 ஏழைக்கு உடை என்று சொன்னால் மேலாடை ஒன்று கீழாடை ஒன்று, இந்த மாதிரி ஒரு சட்டை ஒன்று ஒரு பேண்ட் ஒன்று ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துட வேண்டியது. அல்லது அவு தஹரீர் ரகபத்தின், ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். அது இந்த காலத்தில் இல்லை, அடிமை உலகத்தில் இல்லை, அதனால் நமக்கு இப்போ செய்ய முடியாது. அதுக்கடுத்து இதுவும் செய்ய முடியலை. ஒருத்தனுக்கு ஏழையாக இருக்கிறான், சத்தியம் பண்ணிவிட்டான், அந்த சத்தியம் பண்ணி நிறைவேற்ற முடியலை. அப்போ என்ன செய்கிறது? 10 ஏழைக்கு உணவளிக்கணும், 10 ஏழைக்கு உடை கொடுக்கணும். அடிமை விடுதலை என்பது இந்த காலத்தில் இல்லை. இதற்கு முடியாவிட்டால் ஃபமல்லம் எஜிது, யாருக்கு இதெல்லாம் முடியவில்லையோ இப்போ சியாமு சலாசத்தி ஐயாமின், 3 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். ஒரு சத்தியம் பண்ணிவிட்டோம், அதை நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்னு சொன்னால் அல்லாவுக்குரிய காரியத்திலையும் சத்தியம் பண்ணலாம், மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் சத்தியம் பண்ணலாம். அல்லாவுக்காக நான் தொழுவேன், ஒரு 10 ரக்காத் தொழுவேன்னு சொல்லிட்டீங்க, முடியலை. அல்ல அல்லாவுக்கு அதை செய்வேன், ஒரு லட்ச ரூபா தர்மம் செய்வேன்னு சொல்லிவிட்டீங்க, கொடுக்க முடியலை. இதுக்கு அந்த பரிகாரம் செய்யலாம். அல்ல மனிதனுக்கு உனக்கு தர்றேன், உனக்கு 1000 ரூபா கேட்பான், அல்லா மேலே சத்தியமாக நாளைக்கு தரேன்ட்டீங்க, நாளைக்கு கொடுக்க முடியலை. இப்போ நீங்கள் பாவி ஆயிடுவீங்க, அல்லாஹ் இழுத்துட்டீங்கல்ல. சும்மா தருவேன்னு சொன்னால் அது மனிதனுடைய வாக்குறுதியில் சேர்ந்து போயிடும். சக்தி இருந்தால் கொடுக்கலாம், சக்தி இல்லாட்டி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான்.
நீங்கள் அல்லாஹ் மேலே சத்தியம் அல்லாஹ் இழுத்தீங்க. அப்போ நிறைவேற்றணுங்கிற ஒரு உறுதியான விஷயத்தில் அல்லாஹ்வை இழுக்கணும். கண்டிப்பாக நிறைவேற்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது நீங்கள் சத்தியம் செய்தீர்களே, ஆனால் அப்படியும் உங்களுக்கு செய்ய முடியாமல் போய்விட்டால் அப்போ என்ன பரிகாரம்னு கேட்டால் 10 ஏழைக்கு வந்து உணவளிக்க வேண்டும், உடை அளிக்க வேண்டும். இல்லைன்னா அது செய்ய முடியாட்டி தான், முடிஞ்சால் தான் செய்யணும், முடியாவிட்டால் 3 நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, லாலிக கஃபாரத்து ஐமானிக்கும் இதை அகலத்தும், நீங்கள் சத்தியம் செய்யும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். வஹ்வது ஐமானுக்கும், உங்கள் சத்தியங்களை பேணிக் கொள்ளுங்கள். சத்தியம் விளையாட்டு போக்கில் சொல்லிடாதீங்க, சத்தியங்களை பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது குர்ஆனில் 5வது அத்தியாயத்தில் 89வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ சத்தியம் செய்கிறத என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம நிறைவேற்றுற ஒரு கடமை நம்ம மேலே இருக்கிறது, அதை உணர்ந்து செய்யணும். சும்மா வாக்களிக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் மேலே சத்தியம்ன்ற கூட முடியுமா, நமக்கு சாத்தியம் இருக்குதா என்றெல்லாம் பார்க்கணும். எந்த அளவுக்கு பார்க்கணும்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லாததுக்கு சத்தியம் பண்ணாத. நாளைக்கு கிடைச்சோம்னு சத்தியம் பண்ணக்கூடாது. வீட்டில் 1 லட்ச ரூபா பணம் இருக்குது, 5000 ரூபா தர்றேங்கிறீங்க, தர முடியும், போய் எடுத்து தர்ற வேலை தானே, காசே கிடையாது. அல்லாஹ் மேலே சத்தியமாக நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா எழுதிக்கிறங்க, நாளைக்கு உனக்கு வரும்னு உனக்கு என்ன தெரியும்? உன்ட்ட இருக்கும் பல லட்சங்கள் வச்சுக்கிற ஒருத்தன் இதை சொல்லலாம், பல ஆயிரங்கள் வச்சுக்கிற ஒருத்தன் என்ன செய்யலாம், ஒரு 1000 தர்றேன்னு சொல்லலாம். அவங்ககிட்ட இல்லை, அவன் சொல்லக்கூடிய தொகை சத்தியம் செய்கிற நேரத்தில் அவன்கிட்ட இல்லை, எது வரும்னு நினைக்கிறான். அப்படி சொல்லக்கூடாது மார்க்கத்தில். லாகல மனிதனுக்கு எதில் மில்க்கு சொந்தத்தில் இல்லையோ அந்த விஷயத்தில் சத்தியம் இல்லை. இல்லை என்றால் செய்யக்கூடாது. நீங்கள் சத்தியம் செய்கிறதா இருந்தால் இதுக்கு ஒரு 1000 ரூபா தாங்கன்னு கேட்குறாங்க, அல்லாஹ் மேலே சத்தியமாக தர்றேன்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம்? உங்கள் வீட்டில் 1000 ரூபா இருக்கணும், உங்கள் கண்ட்ரோலில் இது இருக்கணும், உங்கள் செலவு போக இருந்து கொடுக்க முடியணும். அப்படி அறவே இல்லை, நமக்கு வரணும் சார், நாளைக்கு சம்பாரித்து கொடுத்துருவோம், அது எப்படி உனக்கு சொல்ல முடியும்? எதுக்கு அல்லாஹ்வை இழுக்கிற? அல்லாஹ் தந்தா தானே கொடுக்க முடியும், தர்றேன்னு எப்படி கொடுப்ப? அப்போ சத்தியம் செய்யும்போது என்ன யோசிக்க வேண்டும் என்றால், நம்மகிட்ட இருக்குதா? லா நதர ஃபீமா லா யம்லிகு, கைவசம் இல்லாத ஒன்றில் நேர்ச்சையும் கிடையாது, ஒரு ஹலஃப சத்தியமும் கிடையாது. சத்தியம் செய்யறா இருந்தாலும் இருக்கிறது தான் சத்தியம் செய்யணும். அப்போ இல்லாத ஒன்றை சத்தியம் செய்தீர்களே, ஆனால் அப்போ உங்களுக்கு அந்த நிறைவேற்றுற குற்றத்தில் வந்துடுவீங்க. செய்யக்கூடாது முதல் விஷயம். அப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் இந்த பரிகாரம் கொடுத்து ஆகணும், இதுவும் கொடுக்க முடியாது, 3 நோன்பு வச்சு ஆகணும். அதனால சத்தியம் பண்ணும்போது நல்லா யோசித்து கொள்ள வேண்டும், நம்மிடத்தில் இது இருக்குதா, இதை செய்ய இயலுமா, நமக்கு சக்தி இருக்குதா என்று பார்த்து நம்ம கைவசம் இருந்தால் தான் என்ன செய்யணும், நாம் சத்தியம் செய்ய வேண்டும். இதை ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி சத்தியம் செய்யும் பொழுது அது வாய் தவறி சத்தியம் செய்ய சில பேர்ட்டு இருக்குது, பிளான் பண்ணி செய்ய மாட்டாங்க, இப்படி பழகிடுவான், எதுக்குத்தானே உள்ளாகி பழகிடுவாங்க நிறைய பேர். அவன் அந்த மாதிரி சொல்கிறான்னு வைங்களேன், அதுக்கு அல்லாஹ் சத்தியமாக எடுத்துக்கிற மாட்டேங்கிறான். மனிதர்களுடைய பழக்கத்தில் அப்படி வந்தால் லாயு ஆகிதுக்கும் உள்ளாகு, அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். பில் லகுவி ஃபி ஐமானிக்கும், உங்கள் சத்தியங்களில் வீணானது என்று சொன்னால், அதாவது பிளான் பண்ணாமல், திட்டமிடாமல், யோசிக்காமல், வாய் தவறி வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் மேலே சத்தியமான்றீங்க, அல்லாஹ்வை தான் முன்னிறுத்துறோம், சத்தியம்தான் செய்கிறோம் என்கிறதெல்லாம் நினைத்து பார்க்காம ஏதோ பழக்க தோஷத்தில் சொல்லிட்டீங்க. இது சத்தியம் கிடையாது, இது முறித்தலும் கிடையாது, இது பாவமும் கிடையாது. விலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா கஸபத் குலூபுக்கும், உங்கள் உள்ளத்தில் தீர்மானித்து சொல்கிறீர்களே, அல்லாஹ் மேலே சத்தியமாக தருவ நினைத்து அதை உறுதி செஞ்சு சொல்கிறீர்களே, அதுக்கு தான் அல்லாஹ் பிடிப்பான். அப்போ சத்தியம் செய்யும் போது நம்மளை அறியாமல் அந்த அல்லாஹ் மேலே சத்தியமானு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அது சத்தியமும் இல்லை, அது நிறைவேற்றணும் இல்லை. அல்லாஹ் முன்னிறுத்தி நிச்சயமாக அல்லாஹ் மேலே சத்தியமாக செய்ய வேண்டிய அர்த்தத்தை விளங்கி அந்த சுய சிந்தனையோடு அதை சொன்னீர்களே, ஆனால் அதற்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த பரிகாரத்தை நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறான். அந்த பரிகாரம் என்ன? அந்த சாப்பாடு கொடுக்குறது, உடை கொடுக்கறது, சக்தி இல்லாட்டி நோன்பு வைக்கிறது. அது போக இந்த சத்தியம் செய்யும் பொழுது இன்ஷா அல்லான்னு சேர்த்து சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு பேர் சத்தியம் கிடையாது. அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் தருவேன், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் எப்போ சொல்லிட்டீங்களோ அப்போ கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் சொல்லலை. நாடினால் தருவேன், நாடாட்டி தரமாட்டேன், 2 அடைக்கிறதுல சும்மா அல்லாஹ் மேலே சத்தியமாக தருவேன் இன்ஷா அல்லான்னு சேர்த்துடணும். அப்படி சொல்லிவிட்டீர்களே, ஆனால் அது சத்தியத்தில் வராது. நீங்கள் சத்தியம் செஞ்சிட்டீங்க, அதில் 2 அர்த்தத்தை உள்ள வச்சு சொல்கிறீங்க. அல்லாஹ் நாடினால் என்று எப்போ சொல்கிறீர்களோ, அல்லாஹ் நாடாவிட்டால் செய்ய மாட்டேன் அடங்கி இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் தருவேன், நாடாவிட்டால் தரமாட்டேன், அது 2 அர்த்தம் உள்ள சொல்லாக ஆகிற காரணத்தினால இன்ஷா அல்லான்னு சேர்த்து சத்தியம் செய்தீர்களே, ஆனால் அது சத்தியமும் கிடையாது, அது சத்தியம் முறித்தலும் கிடையாது என்றும் ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு சொல்லி தர்றாங்க. நீங்கள் சத்தியம் செய்யும் பொழுது இன்ஷா அல்லான்னு சொல்லிவிட்டீர்களே, ஆனால் அது சத்தியமும் கிடையாது, அது நிறைவேற்றுதலும் கட்டாயமும் கிடையாது, அது முறித்தலும் வராது. அதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு சத்தியம் பண்ணிடுறோம். சத்தியம் எதுக்கெல்லாம் பண்ணுவோம்? வணக்க வழிபாடுக்கெல்லாம் பண்ணுவோம். குடும்ப சண்டையிலோட சத்தியம் பண்ண, இனிமேல் உன்கிட்ட பேச மாட்டேன்றான்,
கொண்டாடிட்டு பேச மாட்டேன்றோம், அல்லா மேலே சத்தியம்ன்றோம். சும்மா சொன்னால் பரவாயில்லை, அது கோபத்தில் சொல்கிற விஷயமாயிரும். மனைவிட்ட ஒரு சண்டை வரும் பொழுது இனிமேல் உன்கிட்ட பேசவே மாட்டேன், இது அல்லா மேலே சத்தியம். அல்லது மனைவி புருஷன்ட்ட வந்துக்கிட்டு சண்டை வரும்போது இனிமேல் உன்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். அப்போ கணவன் மனைவி சண்டை உதாரணத்துக்கு தான், நண்பர்களுக்கு மத்தியில் ஏற்படலாம், தகப்பன் மகனுக்கு ஏற்படலாம். எத்தனை விஷயங்களில் வந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி உறவை முறிக்கிற மாதிரியான ஒரு சத்தியத்தை எல்லாம் செய்து விடுவார்கள். அப்படி சத்தியம் செய்து விட்டார்கள் என்று சொன்னால், இந்த சத்தியத்தில் மார்க்கத்தில் ஒரு அளவுகோல் இருக்கிறது. பாவமான விஷயத்திற்கு நீங்கள் சத்தியம் செய்தால் அது நிறைவேற்றக்கூடாது, ஆனால் பரிகாரம் செஞ்சாகணும். நீங்கள் சொன்னதுக்காக வேண்டி அல்லா மேலே சத்தியமாக பேச மாட்டாங்களாமா? கணவன் மனைவி உறவு பேசுறதுக்கு தானே, சந்தோஷம் இருப்பதற்கு தானே. கோபத்தில் சொன்னால் சொல்லிட்டு போ, அதையும் அல்லாவே இருக்கிற உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதில் குற்றம் வராது. கோபத்தில் மனுஷன் சொல்லுவான், பிறகு கோபம் அடங்கணும்னு சேர்ந்து கொள்வான். இதற்கு அல்லாஹ் படி இருக்கிற அல்லா மேலே சத்தியமாக பேச மாட்டேன், அல்லா மேலே சத்தியமாக இதை சாப்பிட மாட்டேன். வீட்டில் ஒரு சாப்பாடு வைப்பாங்க, அது நல்ல சாப்பாடு, இனிமேல் தொட்டு கூட பார்க்க மாட்டேன், அல்லா மேலே சத்தியமா இந்த வீட்டில் தண்ணி கூட குடிக்க மாட்டேன், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு தவறான விஷயத்துக்கு நம்ம சத்திய உறவு முறிக்கிறது மார்க்கத்தில் உள்ளதா? கத்தியத்து ரஹம், உறவை முறிப்பதில் சத்தியம் கிடையாது, நிறைவேற்றக்கூடாது. அல்லா மேலே சத்தியம்னு சொன்ன காரணத்தினால் நான் பேச மாட்டேன்னு சொல்லலாமான்னா அப்படி இருக்கக்கூடாது, பேசணும். ஆனால் அல்லா மேலே சத்தியம் நீ சொன்னீங்களே, அதை நீங்கள் முறித்து விட்டு என்ன செய்யணும், பரிகாரம் கொடுத்துடணும். நான் அல்லா மேலே சத்தியமாக நான் உன்னோட பேச மாட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, பேசிடணும். முறித்ததற்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதற்கு நீ பரிகாரம் செஞ்சாகணும். தவறான விஷயத்திற்காக வேண்டி அந்த 10 ஏழைக்கு உணவு உடை கொடுக்கிறது, நோன்பு வைத்தல் என்பது என்ன செய்யணும், ஏதாவது ஒன்றை செஞ்சு ஆகணும் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார்கள். அடுத்ததாக என்னென்று கேட்டால், ஒரு சத்தியம் செய்கிறோம், சத்தியமோ வாக்குறுதி எதை வேணாலும் எடுத்துக்கிறோங்க. நம்ம சத்தியத்தை செய்த பிறகு அதை விட சிறந்தது செஞ்சால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணும். ஒரு காரியத்துக்காக வேண்டி ஒரு 1000 ரூபா தருவதாக நினைச்சிட்டீங்க, ஒரு வாக்களிச்சிட்டீங்க. எதுக்கு? ஒரு பள்ளி வாசலுக்கு வாக்களிச்சிட்டீங்க. 1000 ரூபா உங்கள்கிட்ட இருக்குது, அல்லா மேலே சத்தியம்னு சொல்லிட்டீங்க, நாளைக்கு தர்றேன்னு சொல்லி. திடீர்னு வெளியே பார்க்குறது ஆக்ஷனில் ஒருத்து கிடக்குறான், அவனுக்கு அவசரமாக ரூபா தேவைப்படுது. அந்த ரூபா உங்கள்கிட்ட இருக்குது, எது இப்போ சிறந்தது? அந்த 1000 ரூபா அவனுக்கு கொடுத்தால் உயிர் காப்பதற்கு உதவும். இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் கொடுக்காட்டி வேறு யாராவது கொடுப்பாங்க. இதை தவிர எத்தனை காரியங்களுக்கு பயன்படும். அது உயிர் காக்கிற ஒரு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம வாக்களிச்சிட்டோம், சத்தியம் வேறு பண்ணிட்டோம், அதைத்தான் செய்யணும் அப்படி நினைக்காம சத்தியஞ்சா ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. அதை விட சிறந்தது வரும் பொழுது அந்த 1000 ரூபாய் அவனுக்கு கொடுத்து விடுங்க. ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுக்குறீங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட் வர்றான், இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணாடி செத்து போயிடுவாங்கிறாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா தருவதாக சத்தியம் பண்ணிவிட்டீங்க, சத்தியமாக அந்த பள்ளிவாசலுக்கு தர்றேன்ட்டீங்க, வேறு ஏதோ ஒன்று சொல்லிட்டீங்க, பள்ளிக்கூடத்துக்கோ பள்ளிவாசலுக்கோ ஏதோ ஒரு காரியத்திற்கு. இது நல்ல காரியம்தான், ஆனால் ரெண்டில் எது நல்லது, எது ரொம்ப அவசியமானது? ஒருத்தன் உயிர் காக்கிற விஷயம் அவசியமானதுன்னு தெரியும். இப்போ நீங்கள் என்ன கடமை என்று கேட்டால், இந்த சத்தியத்தை முறிச்சிடணும். அல்லாஹ்வுக்கா நான் தர்றேன்னு சொன்னேன், நான் தரலை, நான் அதுக்கு தான் கொடுப்பேன். அப்படி கொடுத்தால் பாவமாண்டா, அப்படி தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் சத்தியம் பண்ணதுக்கு பரிகாரம் செஞ்சிடணும். ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் ஒரு சத்தியம் செய்துவிட்டு அதை விட சிறந்த ஒன்றை எனக்கு தெரியும் என்று சொன்னால் என் சத்தியத்தை முறித்து விட்டு சிறந்ததை செய்வேன். ஒருத்தங்க வர்றாங்க, அபு அஷ்அரி கோத்திரத்தார் வந்து எங்களுக்கு ஒரு ஒட்டகம் தாங்க, ஊருக்கு போகணும், வெளியூர்லேருந்து வந்துட்டாங்க, ஜக்காத்தில் நிறைய ஒட்டகங்கள்லாம் வந்திருக்கும், நாங்கள் போய் சேருவதற்கு எங்களுக்கு ஒட்டகம் தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஒட்டகம் இல்லை, அதனால ரசூல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தரமாட்டேன்னு சொல்லும்போது அல்லா மேலே சத்தியம் பண்ணிட்டாங்க. அல்லா மேலே சத்தியமாக உங்களுக்கு ஒட்டகம் கிடையாதுன்ட்டாங்க. ஏன் கிடையாதுன்ட்டாங்கன்னா, இல்லாத நேரத்தில் சொல்லும்போது சும்மா இல்லைன்னு சொல்லாமல் அல்லா மேலே சத்தியமானு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஜக்காத்து ஒட்டகம் வந்துருச்சு. வந்தவனை அந்த ஆளுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க, வர்றாங்க. வந்தவனை அந்த ஒட்டகத்தை எடுத்துகிட்டு போங்க. தரமாட்டேன்னு சொன்னீங்களே, சத்தியம் பண்ணியிருந்தீங்களே. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் அல்லா மேலே சத்தியமாக எங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இப்போ தர்றீங்களே, நீங்கள் அல்லாவுடைய சத்தியத்தை மீறுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் ஒரு சத்தியத்தை செய்து அதை விட சிறந்த காரியம் எனக்கு தென்படும் என்று சொன்னால் அந்த சத்தியத்தை முறித்து விட்டு சிறந்ததை செய்வேன். சத்தியமே பண்ணாலும் சரி, காரியத்தான் பார்க்கணும். நல்ல காரியம், அதை விட நல்ல காரியம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை விட்டு என்ன செய்யணும், அடுத்த காரியத்தை நோக்கி போயிடணும். அப்போ சத்தியம் செய்தது கொடுக்க மாட்டேன்னு நல்லதா, கொடுப்பது நல்லதா? ஒருத்தர் வாகனம் கேட்டு வர்றாரு, கொடுக்கறது என்பது நல்லதா, கொடுக்காம இருக்கிறது நல்லதா? கொடுக்கறது நல்லது. அப்போ கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதை விட அவர்களுக்கு கொடுப்பது என்பது சிறந்த ஒரு காரியம். இது சிறந்ததாக தெரியும் பொழுது நான் என்ன செய்கிறேன், என் சத்தியத்தை முறித்து விட்டு அதை நான் நிறைவேற்றுறேன். ஆனால் அதுக்கு பரிகாரம் செய்யணும். அந்த சத்தியத்தை முறித்ததற்காக வேண்டி நான் பரிகாரம் செய்வேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒட்டகத்தினை ஏற்றி விட்டுட்டு அல்லா மேலே சத்தியமாக தரமாட்டேன்னு சொன்னேன்ல, அல்லாவை தேவையில்லாமல் இழுத்துட்டேன்ல, அதற்காக வேண்டி இந்த சத்தியத்துக்கு உள்ள பரிகாரத்தை நான் செய்வேன்
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ சத்தியம் செய்வதில் வந்து நாம் ஒரு சத்தியத்தை செய்துவிட்டு அதை விட நல்ல காரியம் இருந்தால் அதுக்கு மாற்றிக்கொள்ளலாம். வாக்குறுதிக்கும் அப்படி தான். நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க இன்ன காரியத்துக்குன்னு சொல்லி ஒரு ஆளுக்கு ஒரு சங்கத்துக்கு ஒரு குருவுக்கு வாக்களிச்சிட்டீங்க, அவன் சரியாக செய்ய மாட்டான்னு தெரியுது, வாக்களிச்சிட்டோமே அது பார்க்க தேவை. சத்தியத்துக்கு சட்டம் எப்படின்னா வாக்களிக்கிறது என்னது சத்தியங்கிற உறுதியானது, அதையே நம்ம என்ன செய்ய நல்லதுக்கு மாற்றிக்கணும்னு இருக்கிறது. சத்தியம் அல்லாமல் வாக்களித்தீங்கன்னு சொன்னால் அதை விட சிறந்தது ஒன்று தெரிந்தால் வாக்களித்ததுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. நம்ம சிறந்தது கொடுக்கணும். எதுக்காக கொடுத்தோம்? காரியத்துக்கு தானே. அந்த காரியம் இதை விட சிறந்த காரியம்னு வந்தால் அதற்கு அந்த பொருளாதாரத்தை கொடுத்துடணுமே தவிர வாக்கை நிறைவேற்றுறதுக்கு இதே தான் சட்டம். அப்போ இந்த மாதிரி சத்தியம் செய்வதில் வந்து இப்படியான ஒரு ஒழுங்குமுறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். நம்ம சத்தியத்தை முறிக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சத்தியம் தொடர்பாக இன்னும் பல நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கிறது. நமக்குள்ள பஞ்சாயத்து வரும் பொழுது கொடுக்கல் வாங்கலுக்கு சத்தியம் பண்ண சொல்வதெல்லாம் இருக்கிறது. அது குறித்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். சென்ற வாரம் சத்தியம் செய்வது குறித்த சில சட்டங்களை நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக பல வகையான சத்தியங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான சட்டங்களும் இருக்கின்றன. அவற்றையும் நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோட 3 நாளைக்கு மேல் பேசாமல் பகைத்து கொண்டு இருக்கக்கூடாது. சந்தித்து விட்டால் பேசிவிட வேண்டும், குறைஞ்சபட்சம் சலாம் சொல்லிவிட வேண்டும் என்பதை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அது விவாகரத்திலே போய் முடிந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி தற்காலிகமாக சில நாட்கள் அவர்கள் பிரிந்திருக்கிற ஒரு வழிமுறை இஸ்லாத்தில் இருக்கிறது. அப்படி பிரிந்திருப்பார்கள் என்று சொன்னால் 1 மாதமோ 2 மாதமோ அந்த இடைவெளிக்குள்ள அவர்களுடைய மனஸ்தாபங்கள் குறைந்து யார் பக்கம் தவறு இருக்கிறதோ அவர்கள் அதை உணர்ந்து திருந்தி கொண்டு மீண்டும் சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக இப்படி ஒரு வழிகாட்டுதலை வந்து இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. அந்த வழிகாட்டலில் ஒன்று தான் சத்தியம் செய்து நான் உன்னோடு சேரவே மாட்டேன் என்று கணவன்மார்கள் மனைவியரிடத்தில் சத்தியம் செய்து சொல்வது ஒரு வழிமுறை அரபியர்கள்ட்ட ஜாகிலியா மக்கள்கிட்ட இருந்தது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுக்கலை. அன்றைய மக்கள்கிட்ட இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை வந்து அப்படி செய்யக்கூடாது என்று தடுக்கலை. அவங்க கூட இந்த மாதிரி மனைவியற்ற கோபம் வரும் பொழுது 1 மாத காலம் உங்களோட எந்த பேச்சு சங்காத்தும் கிடையாது என்று சத்தியம் செய்துவிட்டு ஒதுங்கி கொண்டார்கள். மனைவிமார்கள் இந்த பொருளாதாரம் வேணும் அது வேணும் என்று பிரச்சனை கொடுத்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதனால நினைஞ்சிட்டாங்க, ஒதுங்கி கொண்டார்கள். 1 மாத காலம் சத்தியம் செய்து இனிமே உங்கள்கிட்ட நெருங்க மாட்டேன் அப்படி ஆன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க இறங்கி வர்றாங்க. ஒரு மச்சி மாதிரி போடப்பட்டிருந்துச்சு, அதுல இருந்து இறங்கி கீழே வர்றாங்க. அப்ப சஹாபாக்கள் நீங்க 1 மாசம்னு சொன்னீங்க, நீங்க 1 நாள் ஒண்ணு மிச்சம் இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மாசம் தான் 29 நாள் தான். இந்த தேதி பார்த்து பிற 1 2 எண்றதுக்கு தான் 30 29 வரும். முட்டையா நீங்க 1 மாசம் சொன்னீங்கன்னா மாசம் தான் 29. அப்ப அஷ்ஷஹுரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மாசம் என்னன்னு கேட்கும்போது 29 மாதம் என்றால் 29 தான். 30 எப்போ வரேன்? நோன்பு வைப்பதற்கு பிறை பார்த்து 1ல இருந்து என்றோம்ல அதுக்கு தான் 30. 1 மாசத்துல தருவேன் என்று மார்க் அடிப்படையில் சொன்னால் 29 தான் கணக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி இடையில மாசம் என்று சொல்வதாக இருந்தால் அது 29 நாள் தான் என்று சொல்லி அந்த சத்தியம் முடிந்த பிறகு அவங்க என்ன செய்யறாங்க? வெளியே வர்றாங்க. அப்ப இது புகாரில 5289வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப குறிப்பிட்ட நாள்ல வரைக்கும் நான் பேச மாட்டேன் என்றால் சலாஞ்சல் அதெல்லாம் இருக்கலாம். அந்த தாம்பத்தில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது அந்த மாதிரி காரியங்களை செய்ய மாட்டேன்னு சொன்னால் அது ஒருத்தர் பகைத்ததாக வராது. ஏன்னு கேட்டால் அவங்க காலத்துக்கும் சேர்ந்து வாழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்ததுனால ஒரேடியா போய் என்று சொல்ற அளவுக்கு மனுஷன் வந்துருவான். அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 1 மாசம் ஒதுங்கி இருந்துப்பாரு. உன் தப்பு உனக்கு தெரியும், அவங்க தப்பு அவங்களுக்கு தெரியும். வாழ்க்கை சந்தோஷமா போய்கொண்டிருக்கும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 1 மாசம் என்று சொன்னார்கள்.
இது போக அரபியர்கிட்ட என்ன பழக்கம் இருக்குன்னு சொன்னால், இந்த டயம் போடாமல் இனிமேல் காலத்துக்கு நான் அல்லா மேலே சத்தியமாக சேர மாட்டேன்னு சொல்லிடுவார்கள். இப்போ நபிசல்லாசன் காலத்துக்கு முந்தி இருந்த அரபிகள், அறியாமை காலத்து அரபிகள், அதையே சகாபாக்களும் இந்த வழிமுறையில் தடுக்கப்படாத காரணத்தினால சகாபாக்களில் சில பேர் என்ன செய்வாங்க, நான் மனைவி விட்ட கோவம் வந்தவுடனே மனைவியை இருந்துக்க, ஆனால் அந்த உன்னோட எந்த ஒரு உரம் வச்சுக்கிற மாட்டேன், இது அல்லா மேலே சத்தியம், அல்லா மேலே சத்தியம்னு சொல்கிறது தான். சும்மா சொன்னால் நாளைக்கு விட்டு சேர்த்துக்கலாம். அல்லா மேலே சத்தியமாக சேர மாட்டேன்னு அல்லாவை இழுத்து சொல்லும் பொழுது தான் பிரச்சனை. இப்படி அரபிகள் சொல்லிடுவாங்க. சொன்னாங்கன்னு சொன்னால் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆகும், பேருக்கு இருப்பாங்க, சேர மாட்டார்கள். இப்படியான ஒரு நிலைமை இருந்தது. காலக்கெடு போட்டு சொன்னால் அது பிரச்சனை இல்லை, காலக்கெடு முடிஞ்சவொன்னே என்ன செய்யலாம், சேர்ந்து கொள்ளலாம். காலக்கெடு இல்லாமல் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் பல மாதங்கள் ஓடும், மனைவி விட்டு சேர மாட்டாங்க. இந்த போக்கை கண்டித்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் ஒரு வசனத்தை அருளுகிறான். இது திருக்குறான்ல 2வது அத்தியாயத்தில் பக்ராவில் 226, 227 ஆகிய வசனங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுதுன்னா, யார் மனைவி மார்க்கத்திலே சேருவதில்லை என்று சத்தியம் செய்து விட்டார்களோ அவர்களுக்கு 4 மாத காலக்கெடு தரப்படுகிறது. காலமெல்லாம் சேர மாட்டேன்னு சொன்னாலும் சரி, அறவே சேர மாட்டேன்னு சொன்னாலும் சரி, 4 மாசத்துக்குள்ள அதை முறித்து விட்டு நீ சேர்ந்து கொள்ள வேண்டும். 4 மாசம் கடந்துச்சுன்னு சொன்னா இல்லை விவாகரத்து பண்ணிவிடும். காலத்துக்கு அந்த பெண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுக்க மாட்டேன், அவளே வாழ விட மாட்டேங்கிற நிலைமை இஸ்லாத்தில் கிடையாது. எப்படி எல்லாம் சொல்றான்னு கேட்டா, லில்லதீன யூலூன மின் நிசாயிஹிம், மனைவிமாரிடத்திலே சேருவதில்லை என்று யார் சத்தியம் செய்து விட்டார்களோ தரப்புஸ் அர்பாத்தி அஷ்ஹுரின், அவர்களுக்கு 4 மாச அவகாசம் கொடுக்கப்படுகிறது. 4 மாசம் அவகாசம் இருக்கிறது. பொய்யின் பாவு, அந்த சத்தியத்தை முறித்து விட்டு திரும்பி விட்டால், அதாவது மனைவியோடு சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்கிறவனாக இருக்கிறான். 4 மாசம் அறவே சேர மாட்டேன்னு சொல்லிட்டீங்கள, ஒரு வாரம் ஆச்சுல, எவ்வளவுக்கு உனக்கு கோபம் அடங்குதோ அது வரைக்கும் 4 மாசம் அதிகபட்சம், 1 மாசத்துலயோ 1.5 மாசத்துலயோ 1 வாரத்திலேயோ 10 நாள்லயோ நீ மனசு ஆறி விட்டது என்று சொன்னால் திரும்ப சேர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான். ஆனால் அதுக்கு பரிகாரம் செய்யணும். சத்தியத்தை முறிக்கிறான்ல, காலமெல்லாம் சேர மாட்டேன் என்று அல்லாவை இழுத்துட்டான். அல்லாவை இழுத்து சொன்ன காரணத்தினால் சத்தியத்தை முறிப்பதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? 10 ஏழைக்கு உணவளித்தல், 10 ஏழைக்கு உடை கொடுக்கிறது, அல்லது அடுத்த சக்தி இல்லை என்று சொன்னால் 3 நோன்பு வைப்பது, அடிமையை விடுதலை செய்யணும் ஒன்று இருக்குது, நம்ம நாட்டில் இல்லை, இந்த காலத்தில் எங்கேயுமே இல்லை. இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒன்றை நம்ம செய்ய வேண்டும். அப்படி செய்துவிட்டு சத்தியம் பண்ணிட்டுமே என்று பகைத்து கொண்டு போகாமல் சத்தியத்தை முறித்து விட்டு சேர்ந்து கொள்ள வேண்டும். ஒயின் அசமுத்தலா, 4 மாசம் வரைக்கும் கூட உன்னால சேர முடியலை என்று சொன்னால் அது அநியாயம். ஒரு பெண்ணோடு வாழாமல் 4 மாசம் அவங்கள எந்த ஒரு உறவும் இல்லாமல் ஒரு ஆண் இருப்பது அது கொடுமை. அதுக்கு மேலே யாருக்கும் சகித்து கொள்ள முடியாது என்ற காரணத்தினால், அல்லது உனக்கு வேண்டாம்னு முடிவு எடுத்தீங்கன்னா காலமெல்லாம் உனக்கு மனைவியில் வைத்து கொண்டு இன்னொருவனை திருமணம் செய்கிற வாய்ப்பை தடுத்து கொண்டு வச்சுக்கிறாரு. பொய்யின் அசமு தலாக், தலாக்கு தான் உனக்கு முடிவு என்று சொன்னால் அதை செஞ்சிரு. அதை மனைவி என்று வைத்து கொண்டு காலத்துக்கும் நான் உன்னை கொடுமைப்படுத்துவேன், உன்னோட வாழ்க்கையை நடத்த மாட்டேன் என்று இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லுகிறான். அப்ப மனைவியோடு சேருவதில்லை என்று ஒரு சத்தியம் செய்தால், காலக்கேடு குறிப்பிடாமல் சத்தியம் செய்தால் 4 மாசத்துக்குள்ள 3 மாசத்துல இருக்கலாம், 2 மாசத்துல இருக்கலாம், 1 வாரத்தில் இருக்கலாம், மறுநாள கூட இருக்கலாம். அப்ப சத்தியம் செய்து விட்டு நம்ம தப்பு செஞ்சிட்டோம் என்றால் சத்தியத்தை முடித்து விட்டு என்ன செய்ய, அவங்களோட சேர்ந்துக்க, அதுதான் நல்லது. 4 மாசம் வரை காலம் போட்டு செஞ்சீங்கன்னா அந்த காலத்துக்கு உள்ளே சேர்ந்து கொள்ளலாம். 1 மாசம் சொல்லிட்டு 10 நாள் கூட சேர்ந்து கொள்ளலாம். அல்ல 1 மாசம் முடிந்த பிறகு சேர்ந்தால் அது குற்றம் கிடையாது. 1 மாசம் உன்னோட சேர மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டியா, 1 மாசம் முடிஞ்சிருச்சா, சத்தியம் முடிஞ்சு போச்சு, பரிகாரம் இல்லை, ஒண்ணும் இல்லை, சேர்ந்து கொள்ள வேண்டியதுதான். 1 மாசத்துக்கு இடையில சேர்ந்து கொண்டால் அப்ப என்னவாக முறிக்கிறான். 1 மாசம் என்று அல்லாஹ் எடுத்து சொல்லிவிட்டு 20 நாள்ல போய் மனைவி விட்டு சேர்ந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சதை முறிச்சதை குற்றமெல்லாம் பிடிக்க மாட்டான். அது நல்ல அல்லாஹ் அதை விரும்பத்தான் செய்கிறான். அந்த சத்தியத்தை முறிச்சிக்கல, அல்லாஹ் வேற பயன்படுத்தினீங்கள, அதுக்கான 10 ஏழைக்கு உணவு கொடு அப்படிங்கிற மாதிரி, அல்ல 10 ஏழைக்கு உடை கொடு, அல்லது அது சக்தி இல்லாட்டி 3 நோம்பு, சக்தி இருந்தால் எல்லாம் கொடுக்கணும், சக்தி இல்லை என்று சொன்னால் 3 நோம்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் மீது சத்தியம் செய்த ஒரு காரியத்தை சொன்னால் அது கணவன் மனைவி வாழ்க்கையில இப்படியான ஒரு சட்டத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதே நேரத்தில் இப்படி சத்தியம் செய்து ஈலான்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ்ல மார்க்கத்தில் இதுக்கு பேரு ஈலா. ஈலா தலாக்கு நிக்க சொல்றோம்ல, தலாக்கு ஹுலான்னு பேர் வைக்கிற மாதிரி இதை அரபியில ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம் ஈலான்னு சொல்லுவாங்க. ஈலா என்று சொன்னால் மனைவியோடு சேர்வதில் என்று சத்தியம் செய்துவிட்டு ஒதுங்கி இருப்பது என்று அர்த்தம். அப்ப இந்த ஈலாவுடைய சட்டம் இப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த மனைவியோடு சேருவது இல்லை என்று ஒரு சத்தியம் பண்ணிட்டான்ல, அந்த சத்தியத்துல குறிப்பிட்ட காலம் 1 மாசம் வைத்துக்கிட்டான். அந்த 1 மாசம் வரைக்கும் அதை தொடருவது நல்லதா, முடித்து விடுவது நல்லதா?
ரெண்டுக்கு அனுமதி இருக்கிறது. ஒரு மாதம் வரைக்கும் நீ பிரிஞ்சு இருந்துட்டு அப்புறம் சேர்ந்துக்க, ஒரு மாதத்துக்கு இடையில கூட சேர்ந்துக்க, பரிகாரம் கொடு. ஒரு மாதத்துக்கு இடையிலே சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் சத்தியத்துடைய டயத்துக்கு முந்திட்டு இல்லையா, அதனால பரிகாரம் கொடுத்துரு. ஒரு மாதம் கடந்துருச்சுன்னு சொன்னால் சும்மா போய் சேர்ந்துக்க. இது ரெண்டும் சரிதான். இது ரெண்டுல எது நல்லது என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா யலிஜ் அஹதுக்கும் பியமீனிஹி ஃபி அஹ்லிஹி, குடும்பத்தார் விஷயத்தில் ஒருத்தன் சத்தியம் செய்துவிட்டு அதில் பிடிவாதமாக இருக்கிறானே, நான் சத்தியம் செஞ்சேன் 3 மாதத்துக்கு நெருங்க மாட்டேன் என்று இருப்பதை விட அவன் அந்த கஃபாராவை கொடுத்து விட்டு முறித்து விடுவது அல்லாஹ்வுக்கு சிறந்தது. 3 மாதம் சொல்லிட்டீல, 3 மாதம் ஓகே தான், ஆனால் நல்லது எது? உனக்கு எவ்வளோ நேரத்தில் மனசு ஆறுதோ, 1 மாதமோ 10 நாள் 15 நாள் நான் சத்தியத்தை முடிச்சுட்டேன் என்று சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட சேர்ந்து விடுவது நல்லது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் 6625வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இந்த ஒரு வடிகாலை இஸ்லாம் எது கொடுக்கும் என்று கேட்டால், விவாகரத்து முடிவெடுக்கும்போது இப்படி சட்ட மார்க்கத்தில் இருக்குது. விவாகரத்து நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா செஞ்சிடாதீங்க, நீங்கள் படுக்கையை விட்டு பிளவிக் கொள்ளுங்கள், அவங்க தனியாக படுக்க நீங்கள் தனியாக படுக்கட்டும், கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்கி வைத்த பிறகு என்ன செய்யும், உங்களுடைய இந்த வெறுப்பு குறைஞ்சிரும். உங்கள்கிட்ட தப்பு இருந்தால் அது உங்களுக்கு தெரியும், அவங்கள்ட்ட தப்பு இருந்தால் அவங்க விளங்குவாங்க. இந்த பிரிவினை என்ன செய்யும், யதார்த்தத்தை சிந்திக்க வைக்கும். சேர்ந்து கொண்டே இருக்கும்போது சிந்திக்க வராது, அவன் அதிலே நிற்பான், அவன் அதிலே நிற்பான். 2 பேரும் கொஞ்சம் இடைவெளி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனை என்னன்னு பேசப்பட்டு உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளை வச்சு பேசி அதை சால்வ் பண்ணிக்கிறங்க என்று சொன்னால் பெரும்பாலான விவாகரத்து தவிர்க்கப்பட்டுவிடும். கோபத்திலான செய்கிறான், விவாகரத்தில் ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு பிரச்சனைக்கு தான் செய்கிறான். அந்த பிரச்சனைக்காக வரக்கூடிய விவாகரத்தெல்லாம் அது கண்டிப்பாக என்ன சால்வ் ஆகிடும். அந்த மாதிரியான கோபத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்க கோபமாக இருந்தால் அல்ல மலை சத்தியமாக நெருங்க மாட்டேன், 1 மாதம் ஒதுங்கி போயிடும். பிறகு பாரு, உனக்கும் மாற்றம் வரும், அவளுக்கும் ஒரு மாற்றம் வரும். 1 மாதம் நம்மளை கோபமாக பிரிஞ்சிருக்கிறாரு, நம்ம இல்லாமல் கூட இவர் வாழ்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க தப்பை திருத்திக் கொள்வார்கள். உன்பக்கம் தப்பு இருந்தால் உனக்கு தெரியும், நம்ம இவ்வளோ செஞ்சிருக்கக்கூடாது, நம்ம மேலே ஒரு தப்பு இருக்க தான் செய்யுது அப்படின்னு ஆறப்போடும் பொழுது தான் அதோட யதார்த்தம் விளங்கும். இப்படி ஒரு வழிமுறை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. இது குடும்ப விஷயத்தில் செய்கிற சத்தியம். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அடக்க விலையில் போய் சொல்லுவாங்க. அடக்க விலை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பொருளை விற்கிறோம்னா இதான் என்ன விலைன்னு சொல்லிட்டு போங்க, இதுதான் கட்டுப்படி ஆகும்னு சொல்லுங்கள். நான் வாங்கினதே 10 ரூபா, நீ எப்படி 10 ரூபாய்க்கு கேட்குறேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் 8 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, 8 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அவன் என்ன செய்யறான், 10 ரூபாய்க்கு கேட்பான். 10 ரூபாய்க்கு கட்டாதுன்னு சொல்லுங்கள், நம்ம எவ்வளோ கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லலாமே தவிர அடக்க விலையில் என்ன செய்யறது, நான் வாங்கினதே 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன், நீ இப்படி 10 ரூபாய்க்கு கேட்குறேன்னு வாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்கிறது அந்த கஸ்டமருக்கு தேவையா? சும்மா கூட வாங்கியிருப்பீங்க, உங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறியாக கூட இருக்கும், வாங்கினது மேட்ரு கிடையாது. விலையை குறைச்சி கேட்டான்னா அது குறைச்சி தருவேன், தரமாட்டேன், கட்டுப்படியாகும் கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லலாமே தவிர வாங்காத விலையை எவ்வளோக்கு வாங்கினான்னு அந்த விலையை விட கூட்டி சொல்வானே. ஆனால் அதுக்கு எல்லாம் என்ன செய்யறான்னா அவன் கண்டித்து ஒரு வசனமே இறக்குறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் வந்தார், இந்த வியாபார பொருள்லாம் பரப்பி வைத்தார். அப்படித்தானே அந்த காலத்து வியாபாரம், கடைகள்லாம் கிடையாதுல்ல, எனக்கு யாரும் வெளியூர்லேருந்து வருவாங்க, அவங்க வந்துட்டாங்கன்னா மக்கள்லாம் கூடி போய் என்ன ஜாமான் வந்திருக்குன்னு போய் வாங்குவாங்க. அன்னைக்கு தான் அந்த ஜாமான் கிடைக்கும். அடுத்து வேற எவனாவது சந்தைக்கு வந்தால் தான் அந்த பொருள் கிடைக்கும். அந்த பொருள்களை ஒன்றா பரப்பி வைத்து என்ன செய்கிறாருன்னா அவர் பேசுறதெல்லாம் எல்லாமே அடக்க விலையே சொல்லி பேசுறாரு. என்ன விலைக்கு வாங்கினாரோ அந்த விலையை விட என்ன செய்கிறார், அதிகமாக சொல்லி எனக்கு அடக்கமே இவ்வளவுதான் என்று அவர் வியாபாரத்தை செய்கிறார். அப்போ எதுக்காக வேண்டியது கேட்டால் மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி, அடக்க விலைக்கு கூட கம்மியாக தர்றாரு இவர் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி அவர் செய்கிறார். இது அவர் இதுக்கு செஞ்சாரான்னு நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தெரியும்ல. இவர் எதனால் இப்படி செஞ்சார், அடக்க விலையில் போய் சொன்னாருங்கிறது நமக்கு தெரியாது. இவர் செஞ்சார் என்பதற்கான இவரை குறித்து தான் ஒரு வசனம் இறங்குகிறது. ஒரே ஒரு ஆள் வியாபாரி இருந்தால் தான் இவருக்கு இறங்குச்சு கண்டுபிடிக்க முடியும். நிறைய நூற்றுக்கணக்கான வியாபாரி இருந்தால் யாரை பற்றி சொல்லுன்னு தெரியாது. அப்போ ஊரில் வியாபாரமே கடைகள்லாம் இருக்காது, ஒருத்தர் திடீர்னு வருவார், சரக்கு விற்பார், அந்த அன்னைக்கு ஒரு வசனம் இறங்கும். அது யாருக்கு தான் இறங்குது, இவருக்கு தான் இறங்குது, விளைவிக்கிடுவாங்க. அன்னைக்கு இவர் தான் வியாபாரி. அந்த வியாபாரி இந்த மாதிரி செய்கிறதை பார்த்த உடனே ஒரு வசனம் இறங்குறது. என்ன இறங்குதுன்னு கேட்டால், அதாவது இன்னல்லதீன யஷ்தரூன பிஅஹதில்லாஹி வ ஐமானிஹிம், அல்லாஹ்வின் பேரை சத்தியம் செய்து அல்லாஹ்வின் பேரில் உறுதிமொழி செய்துவிட்டு சமணன் கலீலா, அற்பமான கிரயத்தை யார் வாங்கிக் கொள்கிறார்களோ உலாயிக்க லா ஹலாக லஹும் பில் ஆகிரா, ஆகிரத்தில் மறுமையில் அவர்களுக்கு எந்த ஒரு பாக்கியமும் கிடையாது, எந்த ஒரு நசீபும் கிடையாது. உலா யுகல்லிமுஹும் அல்லாஹ், அல்லாஹ் அவங்களோட பேசவே மாட்டான். உலா யன்துரு இலைஹிம் யௌமல் கியாமா, கியாம நாளில் அவங்கள்ட்ட பார்க்கவும் மாட்டான். உலா யுஸக்கீஹிம், அவர்களை தீமையிலிருந்து பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்த மாட்டான். உலகும் அதாபுன் அலீம்,
துன்புறுத்துகிற வேதனை வேறு அவர்களுக்கு இருக்கிறது என்கிற இந்த வசனம் இதை ஒட்டித்தான் இறங்கியது என்று சொல்லி புகாரில் 2088வது ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த வியாபாரத்தில் வந்து அடக்க விலையில் பொய் சொல்றது வந்து சின்ன விஷயமா எடுக்கல. இது எவ்வளோ பெரிய விஷயமா அல்ல எடுக்கிறான். சத்தியம் செஞ்சுட்டு நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்க, உங்களுடைய விலை எவ்வளோனா விளைவிச்சு எடுத்துக்கிறங்க, அது ஒரு விஷயம். அது லாபம் கூட வச்சுக்கிறேன், கம்மியாக வச்சுக்கிறங்க, கட்டான்னு சொல்லிக்கிறங்க, நமக்கு கட்டுப்படி ஆகாது, அதெல்லாம் சொல்லிக்கிறங்க. ஆனால் என்ன மட்டும் சொல்லக்கூடாது, அடக்க விலை சம்பந்தமாக வந்து பொய் சொல்லிடக்கூடாது. அது எவ்வளோ பெரிய குற்றம். அல்ல பேசவே மாட்டான், அல்ல வந்து பார்க்கவே மாட்டான், பாவத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், மறுமையில் எந்த ஒரு நசீபும் இல்லை. 4 விஷயம். லா ஹலாக்கலஹும் ஃபில் ஆகிரா, ஆகிரத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு நசீபும் இல்லை. உலாய் கல்லிமுல்லாஹு, அல்லாஹ் அவங்கள பேச மாட்டான். உலாய் எல்லூரு இலையும், அவங்கள பார்க்கவும் மாட்டான். உலாய் ஜக்கீஹிம், அவங்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அது போக துன்புறுத்துற வேதனை வேறு இருக்கிறது சொன்னால் இந்த வியாபாரத்தில் அடக்க விலையில் போய் சொல்வது வந்து ரொம்ப பெரிய தப்பு. சர்வசாதாரணமாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். வியாபாரத்தில் நம்ம சொல்ல அவசியம் இல்லை. எது சொல்லணும், நம்ம அடக்க விலை ஒருத்தனை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எந்த மாதிரி வேணாலும் வாங்கியிருப்போம். சில பொருள்களை வந்து அடக்கத்தோட கம்மியாக கொடுப்போம். இப்போ பஜாரில் இறங்கி போச்சுன்னு சொன்னால் வாங்கினதை நினச்சிட்டு நம்ம இருப்போம். அதை விட கம்மியாக கொடுத்தா தான் மார்க்கெட்டை இறங்கி போச்சு நஷ்டப்பட்டுக்கிறோம், ஏறிட்டா நம்ம கூட விற்றுக்கிறோம், அதெல்லாம் நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த வாங்கினதை வந்து கம்மியான விலைக்கு வாங்கிட்டு கூட வாங்கினேன் என்று சொல்வது வந்து அது குற்றம். அது சொல்ல தேவையில்லை. வியாபாரத்தில் இந்த வாசகத்தை பயன்படுத்தாதீங்க. எவ்வளவுக்கு வாங்கினங்கிற விஷயத்த நம்ம கட்டுப்படியாவது, நமக்கு நஷ்டம் முடியாதுங்க, செலவுலாம் இருக்குது முடியாது, அது மாதிரி உங்களுக்கு எந்த பாஷையில் வேணாலும் சொல்லிக்கிறங்க. ஆனால் இது மட்டும் சொல்லிடக்கூடாது, இது பெரிய குற்றம். அடுத்ததாக வந்து வியாபாரத்தில் ஒரு சத்தியம் பண்ணி சொல்றது. எதை சொன்னாலும், விலையை சொன்னாலும், பொருளுடைய தரம் எப்படின்னு கேட்குறாங்க. தரம் சூப்பர், அல்ல மேலே சத்தியமா இதுதான் ஃபஸ்ட்டுங்கிறது. நல்லாவே இதுக்கு இருக்கிற தரம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லு, நல்ல குவாலிட்டின்னு சொல்லு, நம்பர் 1ன்னு சொல்லு. அது உனக்கு என்ன மாதிரி அந்த பொருளை பற்றி நம்பிக்கை இருக்கிறது அதை சொல்லலாம். அதை சொல்லும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், அந்த பொருளுக்கு வந்து ஒரு சத்தியத்தை பண்ணி போடுறாங்க. ஒரு துணியை வைக்கிறதா இருந்தால் இது சாயமே போவாது சொல்லலாம், அனுபவத்தை வச்சு சொல்றது சொல்லலாம். அல்லாமல் சத்தியமானு சொல்லணும், அதை சாயம் போவாதுன்னா சாயம் போகாதுன்னு சொல்லுங்க. அல்லது வந்து இது ரொம்ப தரமானது, நல்ல நீண்ட உழைப்பு உள்ளதுன்னா நீண்ட உழைப்புன்னு சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுங்க. இப்படி எது வேணாலும் சொல்லுங்க, அதில் ரொம்ப தரத்தை. ஆனால் சத்தியம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அப்போ அல்லாவை வியாபாரமாக்குறீங்க. இப்போ அல்லாமனே சத்தியம் உண்மைதான் சொல்லுவார் அப்படின்னு வாங்குவான்ல ஒருத்தன். அவன் எதை வச்சு வாங்குறான்? நீங்கள் செஞ்சு சத்தியத்தை வச்சு வாங்குறான். அந்த பொருளுடைய தரம் அவனுக்கு தெரியாது. அல்லா மேலே எடுத்து சொல்லும்போது போய் சொல்லுவார் அவர். அப்படின்னா அல்லாஹ் வந்து வியாபார பொருளாக்குற மாதிரி இல்லை இந்த இடத்துல. இப்போ வியாபாரத்தில் வந்து சத்தியம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈயாக்கும் கசரத்தில் ஹலபி ஃபில் பழி, வியாபாரத்தில் அதிகமாக நீங்கள் சத்தியம் செய்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். அப்படி சத்தியம் செய்தால் அதிக அளவு விற்பனையாகும். சத்தியம் செய்து சொன்னால் விற்பனையாகும். சும்மா எம்ஹபு, பிறகு பரக்கத்தை அழிச்சுவிடும். சும்மா விற்கிறவனை விட சத்தியம் பண்ணா நிறைய பேர் வாங்குவாங்க. பட் அல்லாம சத்தியம்னு சொல்றாரா, கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு வியாபாரம் வேணா உங்களுக்கு கூட நடக்கலாம். அதில் பரக்கத்து இருக்குமா? பரக்கத்து என்றால் அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் இருக்கணும். மறைமுகமான அருள் இருந்தால் தான் அந்த காசு நமக்கு நிலைக்கு ஒட்டும். இல்லைன்னு சொன்னால் 1000 ரூபாய் சம்பாதிப்பா 2000 ரூபாய் செலவாக்கி விட்டுருவோம். அல்ல பரக்கத்து இருந்தால் 1000 ரூபாய் சம்பாதிப்பா 500 ரூபாய் மிச்சமாகும். அல்லாஹ்வுடைய பரக்கத்து என்பது நினையாபுரத்தில் இருக்கக்கூடிய அருள். அப்போ ரொம்ப வருதுன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. அது பரக்கத்தை அழிச்சிடும் என்றால் செய்யவே கூடாது. அதனால வியாபாரத்தில் வந்து எந்த ஒரு பொருளை பற்றி பேசினாலும் சரி சத்தியம் பண்ணி சொல்ல, சும்மா சொல்லுங்க வியாபாரத்தில். அது ஏன் அல்லாஹ் வந்து தேவைக்கு இருக்கணும். அல்லாஹ் ஒரு அவசியமான விஷயம், சாட்சி சொல்ற விஷயம் நம்ப மாட்டேங்கிறான், அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அல்லாஹ் ஒரு நம்பிக்கை உண்டாக்கணும். இதில் செய்யக்கூடாதுங்கிறாங்க. இதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லஹில் சத்தியம் செய்வது முனஃபிகத்துன் லிஸ்ஸில் அதி, பொருள்களை விற்க உதவும். நீங்கள் சத்தியம் செய்தால் பொருளை வந்து விற்பதற்கு உதவும். மும்ஹக்கத்துன் லில் பரக்கா, பரக்கத்தை அழிச்சிடும். இது செஞ்சீங்கன்னு சொன்னால் சத்தியம் வியாபாரம் ஜாஸ்தியாக நடக்கும். அல்லாஹ் எழுதியன்னு சொன்னால் வியாபாரம் நிறைய நடந்துடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய பயமுள்ள மக்கள் வந்து நம்பி வாங்குவாங்க. ஆனால் பரக்கத்து இருக்குமா? அல்லாஹ்வுடைய அருள் இருக்கவே இருக்காது. அதனால வியாபாரத்தில் வந்து எந்த ஒரு பொருளுடைய தரத்தை, நிறத்தை, குவாலிட்டியை, உழைப்பை எதை பற்றி நீங்கள் பேசினாலும் சரி இறைவனை இருக்காதீங்க. சும்மா இருங்க, சும்மா உங்களுடைய திறமையை வச்சு வியாபாரத்தை பண்ணுங்க. இது வந்து புகாரில் 2087வது ஹதீஸில் இருக்கிறது. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், சில பேர் நமக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அவர்களுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டே இருப்போம். நமக்கு ஏதாவது ஒரு அநியாயம் பண்ணிட்டான்னு சொன்னால் இனிமேல் நம்ம உதவி செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவோம். அப்படி எடுக்கலாம், எடுக்காமல் போகலாம், அது ஒரு மனசை பொறுத்த ஒரு விஷயம். அதை சத்தியம் பண்ணி சொல்லிடுவோம். இப்போ சத்திய சட்டம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம்.
அல்லாஹ் மேல சத்தியமாக இனிமேல் அவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அல்லாஹ் இழுத்து ஒருத்தர் சொல்லிடுறான். இப்போ இப்படி சொன்னால் நம்ம அல்லாவை இழுத்து நம்ம சத்தியம் செய்ய மாட்டோம்னு சொல்கிறோமே, உதவி செய்ய மாட்டோம்னு உதவி செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு சட்ட மார்க்கத்தில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா நாயகி அவர்கள் மீது சில பேர் அவதூறு சொன்னார்கள். அந்த கற்பொழுக்கத்தை சொல்ல பாதிக்கிறவர் அவதூறு சொன்னார்கள். அது உண்மையா பொய்யா என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல. வஹி வர்ற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு மனக்குழப்பத்தில் இருந்தார்கள். ஊரெல்லாம் சொன்னால் கூட ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அது ஒரு முடிவு எடுக்கலை, நமக்கு என்ன தெரியும் என்று இருந்தார்கள். அதுக்கு ஒரு சட்டம் இறங்கலை. பிறகு அல்லாட்டுக்கு சட்டம் வருது, யார் இது மாதிரி கொண்டு வந்தார்களே 4 சாட்சி கொண்டு வர வேண்டாமா, அவர் இது ஒரு அவதூறுன்னு சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் லவ்லா இது சமயத்துமுகு இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்ட போது லன்னல் மூமினூன வல் மூமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா, மூமின்கள் தங்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டிருக்க கூடாதா, இது தெளிவான அவதூறு என்று சொல்லியிருக்க கூடாதா, லவ்லா ஜாவு பி அர்பஅத்தி சுஹதா 4 சாட்சிகள் அவர் கொண்டு வந்திருக்க வேண்டாமா அப்படி எல்லாம் சொல்லிவிட்டு யார் இந்த மாதிரி அவதூறு பரப்புனாங்களோ அதில் முனாஃபிக்குகள் இருந்தாங்க, சஹாபாக்கள் இருந்தாங்க. முனாஃபிக்குகளும் அதில் இருந்தார்கள், சஹாபாக்கள் அவங்க பேரை கேட்டால் நம்ம ரலியல்லாஹு இன்னைக்கு சொல்கிறோம், அப்படிப்பட்டவங்களும் இருந்தார்கள். அவங்களுக்குலாம் இஸ்லாம் என்ன செஞ்சுன்னா பஜுலிதுகும் சமானின ஜல்தா 80 கசேடி கொடுங்க. உதாரணமாக பெரிய கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் இருந்தார், ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பாடுவார். எதிரிகள் பாடல்ல ரசூலுல்லாஹ்வை ஏசுனாங்கன்னு சொன்னால் அதே ஸ்டைலில் பதில் கொடுப்பார். அல்லாவே நீ ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் உன்னை வலுப்படுத்துகிறான் என்று அவருக்கு துவாவெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அவர் ஒரு ஆளாக இருந்தார். இந்த ஆயிஷா நாயகி அவதூறை பரப்புனதில் அவர் ஒரு ஆளாக இருந்தார். அதே மாதிரி மிஸ்தஹ்னு ஒரு ஆள் இருந்தார். அந்த மிஸ்தஹ் என்பது அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு நெருக்கமான உறவினர். அவர் அது ஆயிஷா நாயகிக்கு உறவினராக இருந்து அவர் இந்த பரப்புவதில் ஈடுபட்டார். இந்த மிஸ்தகுடைய எல்லா பொருளாதார தேவையும் அபூபக்கர் தான் பார்த்துக்கிட்டாங்க, உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இவர் இந்த மாதிரி பரப்புன பிறகு இனிமேல் நான் அந்த மிஸ்தக் என்பவருக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார்கள். அப்போ சத்தியம் செஞ்சவங்க தான் ஒரு வசனம் இறங்குறது. எங்கே வருதுன்னா புகாரியில் 6679வது ஹதீஸில் இந்த சம்பவம் வருது. இந்த சம்பவம் பெரிய சம்பவம். அதில் இந்த மிஸ்தகுடைய சம்பவம் ஒரு 4 வரி வரும். இவர் அவதூறு பரப்புனில் இவர் ஒரு ஆளாக இருந்தார், இவருக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று அபூபக்கர் அவர்கள் சத்தியம் செஞ்சுட்டாங்க. சத்தியம் செஞ்சவங்க அல்லாஹ்விலிருந்து என்ன செய்து ஒரு வசனம் வருது, வலா யக்தலி உலில் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி, உங்களில் வசதியும் செல்வமும் உடையவர்கள் மறுக்க வேண்டாம். ஐயூத்து உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ், சொந்தக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அவங்க உதவி செய்ய மாட்டோம் என்று என்ன செய்ய வேண்டாம், முடிவெடுத்து விட வேண்டாம். வல்யாஃபு, அலட்சியப்படுத்திருங்க, உங்கள் மீது சொன்ன தவறை நீங்கள் மன்னித்து விடுங்கள். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பது நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டவுடனே அபூபக்கர் அவங்க நினைச்சிட்டாங்க, நான் அந்த சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி உதவினார்கள். அப்போ நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறதுனால உதவ மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் நினைச்சிட்டாங்க அல்லாஹ்வுடைய இந்த வசனம் வந்தவுடனே அவர் உதவ ஆரம்பிச்சிட்டார். அதில் ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும், இந்த அவதூறு சொன்னவர் திருந்தி கொண்டார். எப்போ இல்லை இந்த சட்டத்தை இறக்குறான், அவர் கசேடி கொடுக்கப்படுகிறது, கசேடி வாங்கிட்டாரு, நம்ம தப்பு செஞ்சிட்டோம் என்பதற்காக வேண்டி ஹஸ்ஸான் இப்னு சாபித்தா இருந்தாலும் சரி மிஸ்தகா இருந்தாலும் சரி நாங்கள் சொன்ன அவதூறு தான் என்று ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கேட்டு விட்டார்கள். அதுக்கு பிறகு உதவி செய்ய மாட்டேன் நாங்கள் அபூபக்கர் அவர்கள். அது மன்னிப்பு கேட்க நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், அது யாரும் செய்யவும் மாட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை ஏறல மாட்டான். அபூபக்கருக்காக வேண்டி ஆயிஷாவுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பிறகு அப்புறம் நீங்கள் என்ன தனியாக பனிஷ்மெண்ட் பண்ணுறீங்க? அந்த அவதூறுக்கு தான் 80 கசேடினா சும்மா இருக்கும், தோல்லாம் உறிஞ்சு போயிடும். அந்த மாதிரி கசேடி 80 கசேடி அடிக்கிற ஒரு சட்டத்தை நான் உங்களுக்கு தந்து நியாயத்தை நான் வழங்கிட்டேன், அதுக்குரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. அதோடு என்ன செஞ்சாச்சு, அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அது மன்னிப்பும் கேட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்த பிறகு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ மன்னிப்பு கேட்காம அந்த அவதூறை பரப்பிக்கிட்டே ஒருத்தன் இருப்பான், ஒருத்தன் உதவி செஞ்சு நிப்பாட்டினான்னா நீ மட்டும் தான் செய்வான். அதுக்கு போய் எல்லாம் என்ன செய்ய மாட்டான், நீ உதவி செய்ய நிறுத்துவியான்னு கேட்க மாட்டான். அப்போ அபூபக்கர் சித்திக் அவர்கள் எதில் சத்தியம் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் நிவாரணம் வழங்கிய ஒரு விஷயத்தில், மன்னிப்பு கேட்டவர்கள் விஷயத்தில் நான் உதவி செய்ய மாட்டேன்ட்டாங்க. அப்போ இந்த வார்த்தையை சொன்னவுடனே அலா துஹிப்பூன, நீங்கள் விரும்ப மாட்டீர்களா யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது நீங்கள் விரும்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்டவுடனே நான் அல்லாஹ் மன்னிக்கிறத விரும்புகிறேன் என்று சொல்லி காலமெல்லாம் ஒரு உதவி செஞ்சார். திரும்பவும் மிஸ்டாயிட்டு என்னட்டா ஒரு தப்புக்கு தண்டனை வாங்கிட்டாரு, அது போக மன்னிப்பும் கேட்டார். அந்த தவறில் தொடரவில்லை. அதனால் அந்த மாதிரி நம்ம சத்தியம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு அநீதி இழைத்து அவங்க அநீதிக்கு பரிகாரம் கண்டிருக்கணும். அந்த அநீதி இழைத்து கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் அவங்க வரணும்னா நீங்கள் மீறுங்கள் இன்னொரு வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன இருக்கிறது, அனுமதி இருக்கிறது. அவங்க திருந்தி கொண்டு தெரியாமல் செஞ்சுட்டாங்க, விட்டுருங்க, எனக்கு ஏதாவது செய்கிற உதவி செய்யுங்க
நான் தவறு தான் செஞ்சுட்டேன் என்று உணர்ந்து மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்னால் அதிலே பிடிவாதமாக இருந்து கொண்டு உதவி செய்ய மறக்கக்கூடாது. அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சால், சத்தியம் செஞ்சு தானே உதவி செய்ய மாட்டேன்டாரு. அதுதான் அல்ல என்ன செய்யறான், நீ அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், நீ மன்னிச்சால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் என்று சொல்லுகிறான். 24வது சூறாவில் 22வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சிறிய தந்தையின் மகன், அவனிடத்தில் எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு, உதவி கேட்டு போனேன், வசதி இருந்துச்சு அந்த ஆள்கிட்ட, எனக்கு தரமாட்டேன்ட்டார். நான் ஒரு கஷ்டமான நேரத்தில் போனேன், உதவி செய்ய மறுத்து விட்டார். பிறகு அவர் இறங்கிட்டார் கீழே, என்னுடைய ஒரு நிலை உயர்ந்து விட்டது பொருளாதாரத்தில், என்னிடத்தில் உதவிக்காக வந்தார். அப்போ நான் என்ன செஞ்சேன், அல்லாஹ் மேலே சத்தியம் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ எனக்கு தரமாட்டேன்ல, நான் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் இப்படி சொன்னது சரியா சொல்லிட்டா கூட ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருந்தனால அதுக்கு விளக்கம் கேட்டுக்கிறாங்க. மார்க்கத்தில் அனுமதி இருந்தால் தானே செய்யணும், அப்படி கேட்குறாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நீ கொடுத்து சத்தியம் பண்ணா கூட அதை விட ஒரு சிறந்ததாக இருக்கிறது, சத்தியத்தை முறித்து விட்டு உங்கள்கிட்ட வசதி இருக்கும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய, அந்த உதவியை செய்யி, சத்தியத்தை முறிச்ச பரிகாரத்தையும் செய்யி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வழிகாட்ட, பழிக்கு பழியாக கூட பதிலடியாக கூட என்ன செய்யக்கூடாது, சத்தியம் பண்ணிட்டோம் என்று சொல்லி நல்ல காரியம் செய்வது தள்ளி போடக்கூடாது. அவன் ஏதோ மனசு இல்லாதவன் நான் தரமாட்டேன்ட்டான், உனக்கெல்லாம் மனசு தந்துருக்கிறான், நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கா நீ ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. இது நசையில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. சுருக்கமாக அல்லாஹ் இதுக்கு ஒரு வழிகாட்டுதல் சொன்னால், லா தஜாலுல்லாஹ், அல்லாஹ்வை உருளத்தில் அய்மானிக்கும், உங்கள் சத்தியத்திற்கு நீங்கள் கேடயமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். எதற்கு கேடயம், அந்த நன்மை செய்வதை தடுப்பதற்கு கேடயம், தத்தகு அல்லாஹ்வை பயப்படுவதற்கு ஒரு கேடயமாக, ஒரு துஸ்லிஹு பைனன் நாஸ், மக்கள் மத்தியில் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கு ஒரு கேடயமாக அல்லாஹ் வாக்காதீங்க. அல்லாஹ்வின் சத்தியம் செஞ்சு நான் உதவி செய்ய மாட்டேன், அல்லாஹ் மேலே சத்தியமாக இந்த சண்டைக்கு சமாதானம் செய்து வைக்க மாட்டேன், அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இறையச்சமாக நடக்க மாட்டேன், இந்த மாதிரி விஷயத்தில் போய் அல்லாஹ்வை சத்தியத்தின் மூலமாக கேடயமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 2வது அத்தியாயத்தில் 224வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த சத்தியத்துடைய இந்த ஒழுங்கை பேணி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். சத்தியம் குறித்து இன்னும் பல சட்டங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். இதற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களாக சத்தியம் செய்வது குறித்த சில சட்டங்களை, ஒழுங்குகளை நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இறந்து போன ஒருவர் சம்பந்தமாக ஒரு வசியத்து செய்திருக்கிறார் என்று சில பேர் சத்தியம் செய்து சொல்கிறார்கள். ஒரு வசதியானவர் இருக்கிறார், அவர் மரணிக்கும் பொழுது அவருடைய சொத்தில் இந்த அளவை இன்னாருக்கு கொடுக்க சொன்னார், அல்லது பள்ளிவாசலுக்கு கொடுக்க சொன்னார், அல்லது ஒரு அரப்பணிக்காக கொடுக்க சொன்னார் என்று ஒருத்தர் என்னிடத்தில் சொன்னார் என்று அவர் சாட்சி சொல்ல வருகிறார். அப்படி வருவதாக இருந்தால் 2 பேர் என்ன செய்வதற்கு, ஒரு ஆள் சொல்லக்கூடாது. இறந்து போன ஒருத்தர் வசியத்து செய்தார் என்று யாருக்கும் தெரியல, ஊரறிய உலகறிய வசியத்து செய்தால் அது ஒரு கணக்கு, அல்லது பேப்பரில் ரெக்கார்டு பண்ணி அந்த வசியத்தை பதிவு செய்திருந்தால் அதுக்கு நம்ம சாட்சியெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. வாய்மொழியாக ஒருவர் வசியத்து செய்ததாக சொல்கிறார். அவர் உசுரோடு இருந்தார்னு சொன்னால் அவர்கிட்ட கேட்டுலாம் பஞ்சாயத்து இல்லை. அவரே சம்மந்தப்பட்டவர் ஹயாத்தோடு இருந்தார்னு சொன்னால் ஆமாம் செஞ்சேன் செய்யலை நீ போப்போ வேலையை பார்த்துட்டு இருக்கலாம், சாட்சி சொல்கிற அளவுக்கு தேவைப்படாது. ஆனால் அவர் இறந்து போன பிறகு இது மாதிரி நிறைய குடும்பங்கள் நடக்கிறது. எனக்கு வசியத்து செஞ்சாங்க, உனக்கு வசியத்து செஞ்சாங்க என்று மரணிக்கும் போது கடைசியாக அதை தான் அவர் பேசினார். இந்த மாதிரி எல்லாம் அந்த சொத்து விஷயத்திற்காக வேண்டி இப்படியாக சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். இப்படி சத்தியம் செய்கிறதாக இருந்தால் குறைஞ்சது 2 பேர் என்ன செய்யணும், சத்தியம் செய்யணும். அதனால அல்லாஹ்வின் பேரை சத்தியம் பண்ணி சொல்லணும். ஸோ பேசுறதுக்கெல்லாம் சத்தியம் செய்யக்கூடாது. இது ஒருத்தருடைய சொத்தை யாருக்கு போய் சேர்றதுங்கிற ஒரு விஷயம். இறந்து போனார், அவர் சொல்லி இருந்தார்னு சொன்னால் அதன்படி போய் சேரணும். சொல்லாமல் இருந்தார்னு சொன்னால் அநியாயமாக அந்த சொத்து அடுத்த ஆளுக்கு சேருது, அவருடைய வாரிசுகள் கிடைக்காம போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதற்கு என்ன செய்யணும்னா சத்தியம் செய்து சொல்ல வேண்டும். இந்த சத்தியம் செய்து சொல்லும் பொழுது 2 பேர் சத்தியம் செய்ய சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு அந்த வசியத்தை நிறைவேற்றிடலாம். ஆனால் அந்த சத்தியத்திற்கு எதிர் சத்தியம் செய்கிற ஒரு வாய்ப்பு மார்க்கத்தில் இருக்கிறது. சத்தியம்னா காசுக்காக வேண்டி எதுவும் செய்வார்கள், பொருளாதாரத்துக்காக வேண்டிய ஒரு ஆளுக்கு அந்த சொத்தை பறித்து கொடுப்பதற்காக வேண்டி அவன் என்னிடத்தில் சொன்னார், ஒரு 5 லட்ச ரூபா அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார் அப்படின்னு சொன்னால் உடனே ஏற்றுக்கொண்டு அதை கொடுத்து விடக்கூடாது. அதை அறிவிப்பு செய்யணும். இவர் சொல்கிற மாதிரி சத்தியம் செய்கிறார், இது மாற்றமாக ஏதாவது இருக்குதா என்று வெளிப்படுத்த வேண்டும்.
அப்போ வேற ஒரு 2 பேர் வந்து கவுண்டர் சத்தியம் பண்ணுறாங்க, இல்லை இப்படி ஒரு சத்தியமாக பண்ணது கிடையாது, பொய் சத்தியம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க 2 பேர் வந்து சத்தியம் செஞ்சாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தின் நிலை என்னென்னா 2 இல்லைன்னு ஆயிடும். கவுண்டர் சத்தியம் கொடுத்து விட்டால் அப்போ நீ வந்து இல்லைங்கிற, நீ ஆமாங்கிற, நீ வந்து இவருக்கு கொடுக்க சொன்னதா சொல்கிற, அவருக்கு கொடுக்குற சொன்னதா சொல்கிறாரு, நீ 20 லட்ச ரூபா கொடுக்குறதா சொல்கிற, அவர் 1 லட்ச ரூபா கொடுக்குறா சொல்கிற, ஏதோ வித்தியாசம் வரும்ல. 2 பேருடைய வாக்கு மூலங்களுக்கு வித்தியாசம் வந்துச்சுன்னு சொன்னால் வேறு 2 பேர் வந்து கவுண்டர் சத்தியம் பண்ணிட்டார்கள் என்று சொன்னால் அப்போ இவர் சத்தியம் அவர் சத்தியம் சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். சத்தியம் பண்ணாவிட்டால் அந்த சொத்தை எப்படி பிரிக்க வேண்டும் அப்படி பிரிச்சுக்கணும். சத்தியம் செய்யாவிட்டால் மார்க்கத்தில் இருக்கா இல்லையா, தாய்க்கு எவ்வளவு, தந்தைக்கு எவ்வளவு, கணவனுக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு, அந்த கணக்கு பிரகாரம் பிரித்து கொண்டமே தவிர அப்படி ஒரு வசியத்தை நிகழவில்லை. அவர் சத்தியம் செஞ்சதை யார் மறுக்கலன்னு சொன்னால் அதன்படி பிரித்து கொடுத்துட வேண்டியது. சத்தியம் செஞ்சதுக்கு எதிர் சத்தியம் செய்தார்கள் என்று சொன்னால் அப்போ அந்த சத்தியம் நிராகரிக்கப்படுகிறது. நிராகரிக்கப்பட்டால் என்ன அர்த்தம்? ஒன்று சத்தியமே அவர் செய்யலைன்னு அர்த்தம். அவர் எந்த விஷயத்தையும் செய்யலை, நீ சொன்ன மாதிரியும் செய்யலை, அவர் சொன்ன மாதிரியும் செய்யலை. இந்த முடிவுக்கு வரணும். இது தெளிவாகவே குர்ஆனில் சொல்லப்படுது. நான் சொன்ன இந்த விஷயம் வந்து தெளிவாகவே குர்ஆனில் வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். 5வது வசனத்தில் 106, 107, 108 இந்த 3 வசனங்கள்லையும் இந்த விஷயத்தை தான் நல்லா சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ஷஹாதத்து பைனிக்கும் இதா ஹலர அஹதக்குமுல் மௌத் ஹீனல் வசியத்தி, ஒருத்தர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் வசியத் செய்வதாக இருந்தால் அவருக்கு வந்து இஸ்னானி 2 சாட்சிகள் அவசியம். மரணிக்கும் நேரத்தில் வசியத் செய்யறதா இருந்தால் ஒரு ஆள்கிட்ட வச்சு செய்யக்கூடாது, இன்னொரு ஆளை கூப்பிடுன்னு சொல்லணும். ஒருத்தர் வந்து வசியத் செஞ்சார் சொன்னால் வசியத்து இல்லைன்னு ஆயிடும். ஒருத்தர் ஒரு நம்பிக்கையாளராக இருந்தாலும் சரி, என்னிடத்தில் அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னார்னா ஒரு ஆள் சொன்னால் முடியாது, 2 பேர் வேணும், சத்தியமும் செய்யணும். இந்த 2 பேர் என்ன நல்லா கூட சத்தியம் நல்லா எப்படி சொல்கிறான்னு கேட்டால் ஷஹாதத்து பைனிக்கும் இதா ஹலர அஹதக்குமுல் மௌத், உங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் வசியத் செய்வதாக இருந்தால் ஹீனல் வசியத்தை செய்யும் பொழுது இஸ்னானி 2 பேர் இருக்க வேண்டும். அந்த 2 பேர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஜபா அதிலின் மின்கும், உங்களில் நேர்மையானவர்களாக 2 பேர் இருக்கணும். நேர்மை என்று சொன்னால் தப்பு தவறு செய்யாத அந்த அர்த்தம் கிடையாது, ஒருத்தவங்க தர மாட்டான். நேர்மையானவர் என்று சொன்னால் இந்த மாதிரி சத்தியம் போய் சொல்வார், இவரு துணிஞ்சு சத்தியம் பண்ணுவார், அப்படி பேர் எடுத்தவராக இருந்தார்னு சொன்னால் இவர் நேர்மை இல்லை. இவர் ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக பொய் சொல்லி பழகப்பட்டவர் ஒருத்தராக இருப்பாரே, ஆனால் இதிலும் பொய் சொல்லுவார் தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் அவங்க எப்படி இருக்கணும்? இந்த சாட்சிகள் வந்து ஜவா அதிலே மின்கும், உங்களில் வந்து நேர்மையாளர்களாக இருக்கணும். அவ் ஆகராணி மின் வைரிக்கும், அல்லது உங்கள் அல்லாத வேறு 2 பேராகவும் இருக்கலாம். உங்கள் என்பது முஸ்லிம்கள், உங்கள் அல்லாத நீங்கள் அல்லாத வேறு 2 பேராகவும் இருக்கலாம். எப்போ என்று கேட்டால் இன் அன்தும் லரத்தும் பில்லார்ந்து, நீங்கள் பூமியில பயணம் செய்து போகிறீர்கள், பசாபத்துக்கும் முசீபத்துல் மௌத்தி, அப்போ உங்களுக்கு மரணம் ஏற்படுகிறது. முஸ்லீம் தவிர்த்து இருக்க முடியுமா? பிரயாணத்தில் போயிட்டு இருக்கிறீங்க, உங்கள் கூட என்ன செய்கிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறீங்க, முஸ்லீம் இருப்பார், இந்து இருப்பார், கிறிஸ்துவர் இருப்பார், யார் வேணாலும் இருப்பாங்க. பக்கத்தில் 2 எந்த இருக்கிறாருன்னு அவர்கிட்ட சொல்லி விவரத்தை நான் சொல்லி நீங்கள் இதுக்கு சாட்சியாக இருக்கீங்க, எனக்கு மரணம் வர மாதிரி தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி மரணத்தை உணர்ந்தார்னு சொன்னால் சொல்லலாம். அப்போ முஸ்லீமாக தான் இருக்கணும் என்று வைத்தால் அவருடைய நோக்கம் நிறைவேறாது. அவர் என்னத்தை விரும்புகிறாரோ அது நிறைவேறாமல் போயிடும். அதுதான் அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா இந்த விஷயத்துக்கு உங்களை சேர்ந்த 2 பேராகவும் இருக்கலாம், உங்களை அல்லாத 2 பேராகவும் இருக்கலாம். அப்போ இதில் என்ன விளங்குறது? நீதியானவனுக்கு அர்த்தம் வழங்கி போயிடுது. நீதி என்றால் தொழுகையாளியாக இருக்கணும், நோம்பாளியாக இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தால் முஸ்லீம் அல்லாதவர் இப்படி இருக்க முடியும்? 2 சாட்சிகள் இருக்கணும்னா பொய் பித்தலாட்டத்துக்கு பேர் எடுத்தவராக இருந்தாருன்னா நீதி இல்லை, பொய் பித்தலாட்டம் பண்ண மாட்டாரு அப்படின்னு பேர் எடுத்தாருன்னா ஒரு நீதியாளர். நீதியாளர் என்பதுக்கு அர்த்தமே இருந்தால் நம்ம சாலிகான தகஜத்தெல்லாம் தொழுது அதெல்லாம் நீங்க தகஜ தொழுதுல பொய் சொல்லிட்டு இருப்பார் பேர் எடுத்தாருன்னா நீதியாளர் கிடையாது. நீதியாளர் என்பது எதை கொண்டு தீர்மானிக்கப்படும் என்று கேட்டால் அவருடைய நடத்தைகள் வந்து நம்பகமானதாக அறியப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட 2 பேர். அப்போ நீங்கள் பிரயாணத்தில் போகும்போது 2 பேரை சேர்த்துக் கொள்ளுங்கள். பசாபத்து முசீபத்து மௌத்துங்கிற முசீபத்து உங்களுக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும்? அந்த 2 பேரை சாட்சி ஆக்கிடணும். ஒன்று முஸ்லீமான 2 பேராக இருக்கட்டும், கிடைச்சா பிரயாணத்தில் என்ன கிடைக்காது. பிரயாணமாக இருக்கும்போது உங்களை சேர்ந்தவர்கள் இருக்க மாட்டார்கள்னா வேறு ஆட்களை கூட நீங்கள் சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். வைத்து விட்டு அவங்க என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு தொழுகை, ஏதாவது ஒரு தொழுகை நேரத்தில் வர சொல்லி தொழுகைக்கு பிறகு என்ன செய்யணும்? சத்தியம் கேட்கணும். தஹபிசூனஹா மின் பாதி ஸலாத்,
தொழுகை முடிந்த பிறகு அவர்களை நிப்பாட்டி வைத்து யுக்ஸிமானி பில்லாஹி, அந்த ரெண்டு பேரும் அல்லாவை கொண்டு சத்தியம் செய்வார்கள். இந்த ரெண்டு பேர், எந்த ரெண்டு பேர் எங்கள்கிட்ட வசியத் செஞ்சார்னு சொல்லுகிறார்களோ அவர்கள் சத்தியம் செய்வார்கள். இனிர்த்தப்தும், நீங்கள் சந்தேகப்பட்டால் சத்தியம் செய்வார்கள். சந்தேகமே படலன்னு வைங்க, யார் சந்தேகப்படணும்? குடும்பத்தார், ஜமாத்தார் நிர்வாகி கிடையாது. என் சம்பந்தமாக வசியத் செஞ்சா என்னுடைய சொத்துக்கு வாரிசு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இருந்துட்டு போக சொல்ல, நாங்கள் ஏற்றுக்கிறோங்க, பஞ்சாயத்து கிடையாது, சத்தியமெல்லாம் வேண்டியதில்லை. சத்தியம் எப்பன்னு கேட்டால் அந்த வாரிசு யார் இறந்து போகிறாரோ அவருடைய உறவினர் வாரிசுகள், அவருடைய சொத்துக்கு யார் அவங்க தான் இழப்பு நஷ்டம் கொடுத்து தானே அந்த வசியத்துக்கு பிரித்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து அளவு குறைஞ்சி போயிடும். அதுக்காக வேண்டி என்ன செய்யணும்னு கேட்டால், சந்தேகப்பட்டால் என்ன செய்யணும்? சத்தியம் எப்படி சத்தியம் செய்யணும்? லானஸ்தரிபிஹி சமனா, இதுக்கு எந்த ஒரு காசு வாங்கி நாங்கள் செய்யலை, பொய் சாட்சி இல்லை, நிஜமாக நாங்கள் சொன்னது தான் சொல்கிறோமே தவிர லானஸ்தரிபிஹி சமனா, இதுக்கு எந்த ஒரு கூலியும் நாங்கள் வாங்கி கொண்டு இதை சத்தியம் செய்யவில்லை. உலவுக்கானதா குர்பா, எந்த ஒரு சொந்தக்காரன் என்பதற்காக நாங்கள் சத்தியம் செய்யலை. நாங்கள் சத்தியம் செய்கிறது வேண்டியவன் என்பதற்காக, அதுக்கு சத்தியம் பண்ணணும். வேண்டியன் என்பதற்காக சத்தியம், நாங்கள் இந்த சாட்சி சொல்லவில்லை, இது சத்தியம். அதே மாதிரி காசு வாங்கி கொண்டு இந்த சாட்சி சொல்லவில்லை, இது சத்தியம். உலானத்தும் ஷஹாதத் அல்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுடைய சாட்சியத்தை மறைக்க மாட்டோம், இது சத்தியம். அப்படி மறைத்தால் இன்னா இதல் லமினல் ஆசிமீன், அப்படி இருந்தால் அந்த பாவம் எங்களை சேரட்டும், நாங்கள் பாவிகள் ஆகிறோம், இப்படி சொல்லி அவங்க சத்தியம் பண்ணணும். ஏன்னா இறந்து போயிட்டார், இறந்து போனவருடைய சொத்து சம்பந்தமாக சத்தியம் செய்வதாக இருந்தால் யார் வேண்டாலும் சத்தியம் செஞ்சுட்டு என்ன செய்வாங்க? எனக்கு தான் சொன்னார் நினைச்சிட்டு போய்விடுவாங்க. பலருடைய சொத்துக்கள் பறிக்கப்பட்டு போயிடும். அதற்காக வேண்டி இப்படி சத்தியம் செய்ய சொல்லி இது 5:106 நான் சொல்லி காட்டலாம். அதுக்கப்புறம் 5:107 ஃபைன் முசிர அல அன்னஹு மஸ்தஹக்கா இஸ்மன், அந்த ரெண்டு பேரும் சாட்சி சொன்ன அந்த ரெண்டு பேருமே ஒரு பாவம் செய்கிறார்கள், தப்பாக தான் சத்தியம் செய்கிறார்கள் என்று கண்டறியப்படுமானால் ஆசராணி எப்போமானி மகாமுகமா, அப்போ வேற ஒரு ரெண்டு பேர் முன் வர வேண்டும். வேற ஒரு ரெண்டு பேர் என்ன செய்யணும்? முன் வர வேண்டும். மினல்லதீன இஸ்தஹக்க அலைஹிமுல் அவ்லியா, இந்த முதல் ரெண்டு பேர் யாருக்கு சாட்சியம் சொன்னாங்களோ, யாருக்கு சொன்னார்களோ அதே மாதிரி என்ன செய்யணும்னா வேற ஒரு ரெண்டு பேர் எழுந்து சாட்சியம் சொல்லணும். அவங்க என்ன செய்யணும்னா யுக்ஸிமானி பில்லாஹி, அந்த ரெண்டு பேரும் சத்தியம் செய்ய வேண்டும். ல ஷஹாதத்துனா அஹக்கு மின் ஷஹாதத்திஹிமா, இந்த ரெண்டு பேர் சொன்ன சாட்சியத்தை விட எங்க சாட்சியம் தான் வலுவானது, மெய்யானது. அவர்கள் பொய் சத்தியம் செய்கிறார்கள், அவர் அப்படி எந்த வசியத்தும் செய்ய கிடையாது, அல்லது இவ்வளவு தொகையை வசியம் செய்ய கிடையாது, இன்னாருக்கு வசியம் செய்ய கிடையாது என்று அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டும். அப்ப வழக்கடைனா இன்னா இதழ் லமின் ஆலிமீன், அப்ப நாங்கள் பொய் சத்தியம் பண்ணியிருந்தோமே ஆனால் நாங்கள் தான் வரம்பு மீறியவர்கள் ஆயிடுவோம், எனக்கு தெரிஞ்சுதான் இந்த சத்தியத்தை செய்கிறோம். இன்னா இதழ் லமினல் ஆலிமீன், அப்படி நாங்கள் செய்தால் நாங்கள் அநியாயக்காரர்கள் அப்படின்னு இவங்க செய்யணும். அவனு சத்தியம் பண்ணி இவனு சத்தியம் பண்ண பஞ்சாயத்து என்ன? அவன் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் அதன்படி பிரித்து கொடுக்கணும், இவன் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் அதன்படி இதன்படி பிரித்து கொடுக்கணும். இப்போ ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று மோதுத, ரெண்டு சத்தியம் மோதிக்கிருச்சுன்னு சொன்னால் கடைசியில் எந்த நிலைமைக்கு வரணும் என்று கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், தாலிக்க அதுனா ஐயோத்து பிஷஹாதத்தி அலா வஜீஹிமா, எப்படி எதற்காக இந்த சட்டம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நம்ம பாட்டு சத்தியம் செஞ்சுட்டு போனால் அடிச்சுக்கலாம் நினைக்கிறான்ல, அப்படி நினைக்காமல் உரிய முறையில் அந்த ஷஹாதத்து சாட்சியம் ஆய்மை வேண்டும் என்பதற்கு தான் இந்த சட்டம். அவு யஹாஃபு அன்துரத்து ஐமானும் பாத ஐமானியும், நம்ம சத்தியம் செய்தாலும் வேற ஆட்கள் சத்தியம் மூலமாக நம்ம சத்தியம் ரத்து செய்யப்படும் என்று ஒரு விளங்கி ஒழுங்காக சத்தியம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டம். ஒத்தகுல்லா, அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், வஸ்மஉ, இதை செவிதாழ்த்தி கேளுங்கள், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்று இந்த வசனங்களில் 5:106, 107, 108 இதில் சொல்றான். அப்ப இந்த சத்தியம் செய்தல் என்பது சும்மா செய்யக்கூடாதுன்னு, இது ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு ஆள் இவருக்கு கொடுக்க சொன்னார் என்று சொல்லும் பொழுது பாக்கி வர இல்லை, யார் வசியத்து செஞ்சாரோ அவர் மூத்தா போயிட்டார், அவர் சொன்ன விஷயத்தை அவர் சொன்னா தான் உண்மை என்னன்னு தெரியும். அப்போ சாட்சி என்று ஏதாவது சொல்லிவிட்டு போயக்கூடாது என்பதற்காக முதல்ல இந்த ரெண்டு சாட்சியத்துக்கு சத்தியம் கேட்க வேண்டும். இந்த மாதிரி விஷயத்துக்கு சாட்சியம் சொல்ல வந்தால் எதுக்கு எடுத்தாலும் சத்தியம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம்ல, அது அவன் விஷயத்துக்கு, அவன் தனிப்பட்ட விஷயத்துக்கு சத்தியம் செய்யறது வேற. அடுத்த விஷயம் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது அவனுக்கு சாதகம் பாதகமாக அமைந்து விடும் என்று சொன்னால் அப்ப என்ன கடமை வருது என்று சொன்னால் சத்தியம் செய்யறதுங்கிற ஒரு கடமை வந்து விடுகிறது.
அப்போ கூட என்ன இருக்கு, சத்தியம் பயப்படுவான். நம்ம வாட்டி சத்தியம் செஞ்சு வேற 2 பேர் இறங்கி இது அல்லாமல் சத்தியமா இது பொய் என்று சொல்லிட்டா நம்ம அடிபட்டு போயிடும், ஒழுங்கா தான் சொல்லணும் என்ற ஒரு பயம் ஏற்படுவதற்காகவும் இதை அல்லாஹ் சொல்றேங்கிறான். அப்படி செஞ்சுட்டாங்கன்னா அந்த சத்தியம் ரத்தாவுது. சத்தியம் செஞ்சாலும் கவுண்டர் சத்தியம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அது இல்லைன்னு அர்த்தம். இப்ப சத்தியம் இல்லடா என்ன தீர்ப்பு, அவர் ஒழுங்கெல்லாம் மோதப்பட்ட கூட மார்க்கத்தில் பிரிக்கக்கூடிய முறை இருக்கா இல்லையா, அது பிரிச்சுட்டு போவோம். வசியத்து இல்லை என்ற முடிவுக்கு வந்துடும். அப்ப இது ஒரு சத்தியத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டம். அதே மாதிரி சத்தியத்தில் இன்னொரு விஷயம் என்ன என்று சொன்னால், ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயமாக 2 பேருக்கு பிரச்சனை வருகிறது, சொத்து சம்பந்தமாக பிரச்சனை வருகிறது. இந்த வீடு எனக்கு உரியது அப்படி என்று ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் அந்த வீட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஒருத்தர் கையில வீடு இருக்கிறது, வீடு யார் கையில இல்லையோ அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அது எனக்கு தான் உரியதுங்கிறார். இப்ப 2 மேட்டர்ல வருது. ஒருத்தன் கையில வீடு இருக்குது, பொசிஷன்ல அவன் இருக்கிறான், இன்னொருத்தன் கையில இல்லை, இல்லாதவன் என்ன செய்யறான்னு கேட்டா அது என்னுடைய வீடு தான், அது எங்க முப்பாட்டன் வழியா வந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி சொன்னான்னு சொன்னா அவன் அதுக்கு ஒரு தீர்ப்பு பண்ணணும். அப்படி இருக்கலாம் தானே, ஒருத்தன் சொத்தை ஒரு எடுத்துக்கொள்ள ஒருத்தர் உள்ளது தானே, என் சொத்தை நீங்க எடுத்துக்கலாம், ஒரு நான் எடுத்துக்கலாம், அது சகஜமா நடக்கிறார்கள். அண்ணன் தம்பிகளில் கூட அப்படி செய்கிறார்கள். இந்த காலத்தில் அந்த பஞ்சாயத்து பெரும்பாலும் வராது. ஏன்னு கேட்டால் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம். சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் சாட்சியத்தை கொண்டு சத்தியத்தை கொண்டு நிலைநாட்ட அவசியமே கிடையாது. எந்த சொத்தாக இருந்தாலும் என் பேரில் பதிவு பண்ணி வந்துருச்சுன்னு சொன்னால் பேப்பர் தான் பேசும். ரெக்கார்டு பண்ணியிருக்கல, அதிகாரப்பூர்வமாக ஸ்டாம்ப் பேப்பரில் பண்ணியிருக்கலன்னு சொல்லி அதை பண்ணிடுவோம். அந்த காலத்து முறையில் என்னன்னு கேட்டால் எல்லாம் வாய் வழியாக தான் இருக்கும். இந்த சொத்து இவருக்கு உரியன்னு சொன்னால் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். ரூபாயை வாங்கிட்டு இது உனக்கு உரியதுன்னு சொல்கிறார்ல, அப்படி சொல்லி பொசிஷன் ஒப்படைச்சி விட்டாலேயே அவர் உரிமையாளர் ஆயிடுவார். பத்திரம் போட்டு கொடுத்தல் என்பதெல்லாம் அந்த காலத்து முறையில் இல்லை. அந்த காலத்து முறையை வைத்துக்கொண்டே இப்போ சட்டத்தை அறிந்து கொண்டு இந்த காலத்துக்கு நம்ம வரலாம். அப்போ ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு வீட்டில் குடி இருக்கிறார், இன்னொருத்தர் ஏன் விடுங்கிறார். அப்போ அவங்களோட சண்டை போடக்கூடாதுல்ல, நீதிபதியத்தை கொண்டு வரணும். ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் நீதிபதி இருந்தாருன்னா நீதிபதியத்தை கொண்டு வரணும். ரசூல்லா காலத்தில் அது மாதிரி வருது ஒரு வழக்கு. என்ன வழக்கு? ஒரு கிணறு என்பது 2 வயலுக்கு பக்கத்தில் இருந்து வைங்க, அது ஏன் இது இதுன்னு சண்டை வந்துடும். ஒரு கிணறு இருக்கிறது, அதை ஒருத்தர் என்ன செய்யறாரு, இது எனக்குரியதுன்னு சொல்ல கொண்டாடுறாரு. பக்கத்து நிலத்துக்காரர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் இல்லை ஏன் இதுதான் என்னுடைய கிணறு தான் அப்படிங்கிறார். இப்போ ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறார், ஒருத்தர் யூஸ் பண்ணல, அந்த கிணத்தை அவர் வளர்ச்சி தனக்குரியதை ஆக்கி கொண்டார். இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, ரசூல்லாட்ட அல்லாஹ்வுடைய தூதர், 2 பேரும் சொந்தக்காரர்கள், சித்தப்பா மக்கள் தான், 2 பேரும் சகாபாக்கள் தான், 2 பேரும் முஸ்லீம்கள் தான். அப்போ ஒருத்தர் என்ன செய்யறாரு, ரசூல்லாட்ட அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மாதிரி ஒரு கிணறு சம்பந்தமாக என்னுடைய கிணறு, அதை எடுத்துக்கொண்டு அவர் தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட எடுத்து கேட்கறாண்டா, நீ சத்தியம் பண்ணும் அப்படி அவர்கிட்ட கேட்கல. சத்தியம் அவர் பண்ண முடியாது. யார் வழக்கு தொடுக்கிறாரோ புகார் சொல்லுகிறாரோ அவர் லட்சம் சத்தியம் பண்ணாலும் சரி, அதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு வீட்டும் கிடையாது. யாருக்கு சத்தியம் பண்ற உரிமை இருக்குன்னு கேட்டால் அந்த எதிர்வாதி இருக்கார்ல, பிரதிவாதி, அவருக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது. ரசூல் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் அழகு பையினத்தும், கிணறு உன்னுடைய தானே, ஆதாரம் வச்சுக்கிறியா? ஆதாரம்னா என்ன? இந்நேரத்தை வாங்கினேன், இந்த இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு ஒரு ஆதாரம் என்ன செய்யணும், அப்படி இருக்கணும். அல்லது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாருங்கள், நான் தான் வேலி போட்டு வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதாரம், இந்த சாட்சி என்று என்ன செய்யணும், அவர் ஆதாரங்களை கொண்டு வரணும். ஒரு ஆதாரம் இல்லை இவங்க. அப்புறம் சுற்றுலா கேட்குறாங்க, அழக்க பையினத்தும், கிணறு அவங்க கையில் இருக்குது, நீ இப்போ சொந்தம் கொண்டாடுற, உனக்குரிய நான் இப்படி தீர்ப்பளிக்கிறது உண்டேன்னு ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. அவர் என்ன செய்யறாரு, ஆதாரம் இல்லை. அப்போ ரசூல் ஆதாரம் ஒன்றை இல்லை என்று சொன்னால் நீ வழக்குன்னு கொண்டு வந்துட்டே, அதுக்காக ஒரு நியாயம் உனக்கு வழங்கலாம். என்ன வழங்கலாம்? அவனை கூப்பிட்டு அல்லமல சத்தியமா என்னுடைய இதுன்னு சொல்லு. அப்போ நீ அவனை சொந்தம் வாங்கிக்கிறான். இவரு சொல்ல முடியாது. யார் சத்தியம் பண்ண முடியாது? கொடுக்கல் வாங்கல்ல நான் உங்கள்கிட்ட மோசடி செஞ்சுட்டேன், நீங்கள் புகார் பண்ணுறீங்க, வேற சாட்சி இல்லாமல் 2 பேர் தான் இருக்கிறோம். உங்கள்கிட்ட நான் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு இல்லைங்கிறேன், நீங்கள் கொடுத்தங்கிறீ நான் இல்லைங்கிறேன், என்கிட்ட ரூபாய் இருக்குது, என்கிட்ட ரூபாய் இருக்கிற போய் புகார் போக மாட்டோம்ல. நானே ரூபாயை வச்சு நானே கேஸ் கொடுக்க மாட்டேன். யார் என்கிட்ட கொடுத்து ஏமாந்தானே அவன் தான் போவான். அவன் போய் என்ன செய்யறான், வழக்கு கொண்டு வரான், நான் 1 லட்ச ரூபா கொடுத்தேன் வாங்கலன்னு சொல்லுகிறாரு. அப்போ என்ன செய்யணும், எனக்கு என்ன பாதம், செக்கா கொடுத்தியா, டிராப்டா கொடுத்தியா, வாங்கினதுக்கு எழுதி பேப்பரில் எழுதி வாங்கினியா? அப்படி கொடுக்கும்போது 2 சாட்சி இருந்தாங்களா, சாட்சினா குறுக்கு சாரணா பண்ணணும் சாட்சியை,
அது சாட்சி நிஜமா இருந்தாங்களான்னு கேட்கணும். ஒன்றும் இல்லை, நம்பி தாங்க கொடுத்தேன், யாருமே இருக்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ என்ன செய்யணும், ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ சாட்சி ஆதாரம் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் பள்ளிய ஹலீஃப் அவர் சத்தியம் பண்ணுவார். அவர்கிட்ட கூட கேட்பேன், இந்தாப்பா அந்த சொந்தம் கொண்டாடுறாரு, அல்லாவுக்கு பயந்துக்க, உண்மையில் அவருடையதாக இருந்தால் அவர்கிட்ட கொடுத்துரு. உன்னுடையதாக இருக்குமானால் அவர் ஒரு புகார் கொடுத்துட்ட காரணத்தினால் என்ன செய்யணும், அல்லாஹ் மேல சத்தியமாக இந்த கிணறு எனக்குத்தான். அப்போ பொசிஷன் யார்கிட்ட இருக்குதோ அவர் தான் சத்தியம் செய்யணும். யார்கிட்ட பொசிஷன் இல்லையோ அவர் சத்தியம் செஞ்சு உரிமை கொண்டாட முடியாது. சத்தியம் செஞ்சுட்டு ஆனால் சத்தியம் செஞ்சுட்டு எனக்கு தாங்க அப்படி கேட்க முடியாது. சத்தியம் செய்கிற வாய்ப்பே கிடையாது. ரெண்டு பேரும் சத்தியம் செய்யறது கான்செப்டே இஸ்லாத்தில் இல்லை. விஷயம் வரும் என்றால் சத்தியம் செய்வது பிரச்சனை முடிக்கிறது தான். நீனும் பண்ணால் என்ன தீர்ப்பளிக்கிறது? ரெண்டு என்னுடைய தான் சத்தியம் பண்ணுறான், அவன் என்னுடைய இல்லைன்னு உன்னுடைய இல்லைன்னு சத்தியம் பண்ணுறான். இப்போ என்ன தீர்ப்பளிக்க முடியாது. ரெண்டு சத்தியம் ஆகிவிட்டு ஆளுக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்போ என்ன செய்யணும், சத்தியம் இவன்கிட்ட ஒரு பங்கு ஆதாரம் இல்லாட்டாலும் ஒரு பங்கு இவன்கிட்ட கூடுதலாக இருக்குது, பொசிஷன் இவன்கிட்ட தான் இருக்குது. அந்த இடத்த யார் கண்ட்ரோலில் வச்சுக்கிறான், இவன் கண்ட்ரோலில் இருக்கிறான், அது ஒரு ஆதாரம் தானே. அவன் கண்ட்ரோலில் இருக்கிற காரணத்தினால் யார் கண்ட்ரோலில் இருக்கிறதோ அவன் என்ன செய்வான்னு கேட்டால் சத்தியம் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ 1 லட்ச ரூபா வாங்கினேன், நான் உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கிட்டேன், நீங்கள் நான் வாங்கிட்டு இல்லைங்கிறேன், நீங்கள் எனக்கு எதிராக ஒரு இடத்துல வழக்கு கொண்டு போகிறீங்க. அப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீ 1 லட்ச ரூபா வாங்கினாருங்கிற எப்போ கொடுத்த, எப்படி கொடுத்த, அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சுக்கிறியா, ரிசிப்ட் வச்சுக்கிறியா, செக் வச்சுக்கிறியா, டிராஃப்ட் கொடுத்தியா, நம்பர் என்ன, அல்லது கொடுக்கும்போது யாராவது சாட்சி வச்சுருந்தியான்றலாம் வந்து கேட்பாங்க. ஒன்றுமே இல்லைங்க, சும்மா தனியாக நானாக போய் சந்திச்சு நானாக தான் கொடுத்தேன், எனக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு அல்லாவுக்கு தான் தெரியுங்கிறார். அப்போ உங்ககிட்ட கொடுத்தது ஆதாரம் இல்லை, நீ என்னப்பான்னு கேட்பாங்க. அல்லாவுக்கு பயந்துக்க, அது அறிவுரைனா சொல்லணும், இறைவனுக்கு அஞ்சிக்க, அடுத்தவனுடைய சொத்தை சாப்பிட்டா அந்த வசனத்தையெல்லாம் ஊசி தான் காட்டுறாங்க. யார் அந்த சத்தியத்தை கொண்டு பிறர் சொத்தை சாப்பிடுகிறார்களோ அவர்களை எல்லாம் பார்க்க மாட்டான், பேச மாட்டான். இந்த வசனம் போன வாரம் சொன்னோம்ல, அந்த வசனத்தையெல்லாம் வாசித்து காட்டுறாங்க. அப்படின்னா வாசித்து காட்டணும். இல்லை என்னுடைய நான் வாங்கவே இல்லை, நான் இவற்றை 1 லட்சம் வாங்கவே இல்லை நான் சொல்லிட்டேன். அப்படின்னா அல்லா மேலே சத்தியமாக வாங்கலன்னு சொல்லிவிட்டால் கொடுத்தவர் பேச போயிட வேண்டியதான். உன்னையார் ஏமாற சொன்னது, கொடுத்த நீ ஆதாரம் இல்லாமல் 2 சாட்சி இல்லாமல் கடன் கொடுத்தா கூட எழுதி வச்சுக்கிறேன்னு மார்க்கத்தில் சொல்லுகிறது. விவகாரம் வரும் பொழுது சும்மா வந்தால் ஒரு மனிதனால் எப்படி தீர்ப்பளிக்க முடியும்? மனிதனுங்கிற முறையில் நீதிபதி மனுஷன் தானே, ஜட்ஜி மனுஷன் தானே. அந்த மனுஷனுக்கு உண்மை நிலை அவருக்கு எப்படி தெரியும்? நீ கொடுத்தங்கிற இல்லைங்கிறான், நீ சத்தியம் பண்ணணும்னு தந்துட முடியுமாண்டா? எல்லாரும் சொந்தம் கொண்டாடிவாங்களே, உங்கள் வீட்டு வாசல் நான் நின்று கொண்டு இது என்னுடைய வீடு அல்லாமல சத்தியம் தூக்கி தந்துடுவாங்களா? அதுக்கு சொல்ல முடியும்? யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாமே. அந்த ஒரு விஷயம் நிறைய பேர் தப்பாக வழங்கியிருக்காங்க. நீனு பண்ணுங்கிற முபாகல், அது வேறு விஷயம், அது வேறு விஷயங்களுக்கு உள்ளது. சத்தியம் என்று சொல்வது கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு யாருடையது என்ற ஒரு பிரச்சனை வந்தால் 2 பேரும் சத்தியம் செய்தல் இல்லை, ஒருத்தர் தான் செய்வார், ஒருத்தர் ஆதாரம். அல் பையினத்து அல் முத்தழி, அதாவது யார் வாதத்தை கொண்டு வருகிறாரோ அவர் தான் பையினத்து ஆதாரம். ஆதாரம் என்பது என்னவா இருக்கலாம்? ரெக்கார்டு பேப்பர்களாக இருக்கலாம், அல்லது சாட்சியங்களாக இருக்கலாம். ஏதாவது உலகத்தில் ஏற்றுக்கொள்ளும் ஆதாரம், அதுக்கு உரிய அடிப்படையில் அந்த ஆதாரத்தை வைத்திருக்க வேண்டும். அல் பையினத்து அல் முத்தழி ஒல் யமீனு அலல் முத்தா அலைஹி, யார் எதிராக வாதம் வைக்கப்படுகிறதோ அவர் சத்தியம் செய்வார். சத்தியம் செய்வார் அர்த்தம் என்ன? அவருக்குரியதான் என்ன? உங்கள்கிட்ட போன வாங்கவே இல்லை, 1 லட்ச ரூபா வாங்கிட்டேன், நெசமாக கூட இருந்துட்டு போகுது, உங்கள்கிட்ட வாங்கிட்டா இல்லைங்கிறேன். எப்படி மனுஷனால் தீர்ப்பளிக்க முடியும்? ஒரு ஜட்ஜி எப்படி தீர்ப்பளிப்பாரு? கொடுத்த ஆதாரம் வச்சுக்கிறேன்னு கேட்பாரு. இல்லைன்னா வாங்கல இடத்துல போயிட்டாரு, நீ அப்படி கொடுத்த, அவங்க கையில் ரூபா இருக்கு, உங்க கையில் நீ தான் கொடுத்துக்கிட்ட. அப்போ அந்த யாருடைய இதுன்னு பிரச்சனை வரும்போது ஓஞ்சல்ல கட்டு தீர்ப்பளித்தா அவன் எப்படி கேட்பான்? நான் சத்தியம் பண்ணுறேம்மா, அப்போ ஒன்றும் இல்லாமல் இந்த கேஸை விட முடியுமா? அதுக்கு ஒரு முடிவு சொன்னா தான் நாளைக்கு இந்த பஞ்சாயத்து முடியும். இல்லைன்னா காலமெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க வேண்டியதுனா தீர்வு வராது. அதோடு அந்த பிரச்சனையை கடந்து போவதற்காக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், வாதத்தை வைக்கிற யாராக இருந்தாலும் ஆதாரத்தை கொண்டு வைக்கணும். சத்தியம் யார் பண்ணனே, யாருக்கு எதிராக வாதம் வைக்கப்படுகிறதோ அவங்க தான் வைக்கணும் என்பதை இது எங்கே வருதுன்னு கேட்டால், புகாரியில் 2515 ஹதீஸில் இந்த விஷயம் வருது. இந்த விஷயம் எனக்கும் ஒரு சித்தப்பா மகனுக்கும் இடையில் ஒரு கிணறு சம்பந்தமான வழக்கு இருந்தது. ரசூல்லாட்ட கொண்டு போய் என்னுடையது என்று சொன்னேன். அப்போ ரசூல்லா கேட்டார்கள், உன்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டார்கள். இல்லைன்னு சொன்னேன். அவன் சத்தியம் பண்ணிடுவான். அப்போ இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னா, அவர் தைரியமாக பொய் சத்தியம் பண்ணிடுவார் என்று நான் சொன்னேன். அதெல்லாம் கிடையாது, பொய் சத்தியம் அல்லாஹ் கவனம் உள்ளது.
அவனுக்கு எச்சரிக்கை தான் பண்ணலாம். யார் பொய் சத்தியம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் குற்றம் அதை தான் செய்ய முடியுமே தவிர, உனக்குரிய உரிமை வந்து ஆதாரம் தான், அவருக்கு உரிய உரிமை வந்து சத்தியம் தான். அப்போ நீங்கள் இந்த கொடுக்கல் வாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நாளைக்கு பஞ்சாயத்து வந்து விட்டால் உங்கள் சொல்லை வைத்து தீர்ப்பளிக்க மாட்டார்கள். யாருக்கு ஒரு கடனை கொடுத்தாலும் சரி அதுக்குரிய முறை பிரகாரம் எழுத வேண்டும். அல்லது செக்கு டிராஃப்ட் மாதிரி கொடுத்தோம்னு சொன்னால் அந்த நம்பரை வச்சு என்ன செய்யலாம், இத்தனை அதே ஒன்று தந்திருக்கிறாரு என்று அதுக்கு ஒரு ஆதாரமாகிவிடும். ஆவணங்கள் இல்லாமல் நீங்கள் இப்படி நிறைய பேர் ஏமாறப்ப தான் போடுறாங்க, நம்பி கொடுத்துட்டு வர்றது. நிறைய விஷயங்களில் தொழில் பார்ட்னர் கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், ஒன்று டபுள் ஆக்கி தரேன்னா டபுள் ட்ரிபிள் ஆக்கி தரேன். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மார்க்கத்தில் உங்களை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை எப்படி நடக்க சொல்லுது, ஆதாரத்தை இந்த விஷயத்தை வழங்கணும். ஆதாரத்தோடு இருக்கா நீங்கள் கேட்குறாங்க, ஆதாரத்தோடு நீங்கள் நடக்கணும். எதாக இருந்தாலும் உங்களுடைய சொல்வதாக இருந்தால் அதுக்குரிய சான்று ஆவணங்களை எல்லாம் திரட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு போதனையும் இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கிறது. 2 பெண்கள் ரசூல்லா காலத்துக்கு பிந்தி உள்ள சம்பவம் இது. 2 பெண்கள் வந்து ஒரு அறையில் வந்து கால் சாக்ஸ் இருக்குல்ல, காலுறை தைத்து கொண்டிருக்கிறார்கள். நூலால் பின்னி என்ன செய்கிறாங்க, காலுறையை தயார் பண்ணுற ஒரு வீடு போல இருக்கு. அதில் அந்த 2 பெண்கள் வேலை செய்கிறாங்க. 2 பேர் என்ன செய்கிறாங்க, காலுறை தைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரூமில் இருந்த 2 பேர் மட்டும்தான், நூற்றுக்கணக்கான ஊழியர்கள்லாம் இல்லை. ஒரு அறையில் இருந்தது 2 பெண்கள் தான். அந்த 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த காலுறை ஊசி வச்சு பின்னுவாங்க இல்லையா, பின்னுவதோ தைப்பதோ அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பெண் வேகம் முடியாது வெளியே வந்து அந்த பொம்பளை, என்னோட வேலை பார்க்குற பொம்பளை, அந்த சாக்ஸு தைக்கிற ஊசியால் என் கையில் குத்தி விட்டால் அது ரத்தம் வருதுன்னு சொல்லி ஒரு யாருக்கு பஞ்சாயத்து பண்ணுது. உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது என்ன தீர்ப்பளிக்கிறது, வேறு சாட்சி இல்லை, உன்னை குத்தின யாராவது பார்த்தாங்களாண்டா அது இருந்த 2 பேர் தானே, சபையில் அந்த ரூமில் இருந்து 2 பேர் தான். அப்போ 2 பேர் இருக்கும் பொழுது நீ வந்து ஊசியால் குத்துனதா சொல்கிற, அந்த பொம்பளை என்ன செய்ய இல்லைன்னு சொல்லுங்க, என்ன செய்யறது, ஊசியால் குத்துனா நீ சொல்கிற, வேறு யாரும் சாட்சி இல்லை, ரத்தம் வருதுன்னா ஆதாரம் கிடையாது, நீனே கூட குத்திட்டு என்ன செய்யலாம், பழி போடலாம்ல, ரத்தம் வருவது அதை தவறுதலாக கூட நீ குத்திருக்கலாம்ல, உனக்கு அந்த பொம்பளை பிடிக்காததா இருக்கலாம், நேரம் பார்த்துட்டு இருக்கலாம், உன் ஊசி நீ தைக்கும் போது ஊசி குத்தி இருக்கலாம், இதுதான் சாக்குன்னு சொல்லி என்ன இந்த பொம்பளை குத்தி விட்டான்னு சொன்னால் சொல்ல முடியும் தானே. அப்போ அது சந்தேகத்துக்குரியது ஆகிவிடுகிறது. அப்போ இருக்கிற மக்கள் குழம்பி இதையும் சொல்லி இப்னு அப்பாஸுக்கு ஆள் அனுப்பி இப்படி ஒரு பஞ்சாயத்து வந்திருக்குது, இதுக்கு நீங்கள் மார்க்க தீர்ப்பு சொல்லுங்க என்று அவருக்கு ஆள் அனுப்பி விடுறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி அவங்களுடைய வாதத்தை கேட்ட உடனேயே தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் பலருடைய உயிர்களும் பலருடைய செல்வங்களும் அநியாயமாக பறிக்கப்பட்டு போய்விடும். சத்தியம் பண்ணும் என்னுடையதுன்னு சொன்ன உடனே தூக்கி கொடுக்கறதா இருந்தால் யாரு சொத்தையும் யாரும் வச்சுக்கிற முடியாது. எவன் வேண்டாலும் எவனுடைய சொத்துக்காக வேண்டி என்ன செய்வான், அவன் வந்து உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவான். அப்படி கிடையாது என்று சொல்லிவிட்டு அவங்க அறிவுரை சொல்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு நீங்கள் அல்லாவை பற்றி ஒரு அறிவுரை சொல்லி பயம் காட்டுங்க. யாருக்கு, அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட பெண்ணுக்கு, யார் அந்த குத்தினாள் என்று சொல்லப்படுகிறதோ அந்த பெண்ணை கூப்பிட்டு நீங்கள் அவளுக்கு என்ன செய்யுங்க, அல்லாவை பற்றி நினைவுபடுத்துங்க, இந்த வசனத்தை ஓதி காட்டுங்க. இந்த வசனம் இன்னது நெஸ்தரோனபி அழுதில்லாய் வைமானி 3:77 வசனம் இருக்குல்ல, மனோரம் சொன்னோம்ல, பொய் சத்தியம் நெஞ்சு இந்த மாதிரி செய்தார்களே ஆனால் அவர்கிட்ட நல்லா பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான், அவங்களுக்கு லேசாக்க மாட்டான், கடும் தண்டனை இருக்கிறது அப்படிங்கிறலாம் சொல்லி நெசமாக நீ குத்தி இருந்தா ஒத்துக்க, பொய் சத்தியம் பண்ணி இந்த மாதிரி ஆதாயம் அடைய உன்னை தப்பித்துக் கொள்ள பார்த்தாயானால் அதுக்கு அல்லாட்ட கடும் வேதனை இருக்குது என்பதை அறிவுரை சொல்லுங்க. சொல்லிவிட்டு சட்டம் என்ன என்று கேட்டால் அப்படி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. இங்கதான் ஹதீஸ் மற்ற சம்பவம் அது ஆதாரமாக. இந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் தன்னுடைய கூற்றுக்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்கன்னா, காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், அல் யமீனு அலல் முத்தா அலைஹி, யாருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவருக்கு உரிய கடமை சத்தியம் செய்வது மட்டும்தான். அந்த பொம்பளை கூப்பிடுறீங்க, நெசமா குத்திட்டு போகுது, இல்லைன்னு சும்மா சொல்லக்கூடாது, அல்லாமல சத்தியமே இல்லைன்னு சொல்லு, முடிஞ்சிச்சு, உன்னை குத்தில் போயிட்டே. ஏன் சாட்சி இல்லாமல் நடந்திருக்கு ஒரு சம்பவம், அதுக்கு 2க்கும் இடம் இருக்கிறது. தற்செயலாக குத்தி இருக்கலாம், நீனா குத்திட்டு பழி போடலாம், அந்த பெண் நெசமா கூட குத்தி இருக்கலாம், பல சாத்தியங்கள் அதில் இருக்கிறது. அப்படி இருந்தால் நீதி எப்படி வழங்க, தீர்ப்பு எப்படி வழங்க வேண்டும் என்று கேட்டால் இந்த இதை சொல்லி போடணும். எப்படி, அல் பையினத்து அல் யமீனு அலல் முத்தா அலைஹி, அந்த பெண்ணுக்கு உரிய கடமை வந்து சத்தியம் செய்வது தான். இப்படி சொன்னோன்னு அந்த முடிஞ்சு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் குத்தினேன், ஒத்துக்க சதுரிச்சோம். அந்த சம்பவத்தில் இந்த ஆயத்தையெல்லாம் எடுத்து காட்டினோடனே இல்லை நான் தான் குத்தினேன் அதை ஒத்துக்கிருச்சு.
அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அது கொடுத்துக்கிட்டாங்க. அது ஒரு விஷயம். இது புகாரில் 4552 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல இந்த ஒரு சத்திய முறை எல்லாரும் அறிந்து வைத்திருக்கணும், ஏமாந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி ரொம்ப அவசியம். இது குறித்த மேலும் விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சத்தியம் செய்வது குறித்த சில சட்டங்களை கடந்த 3 வாரங்களாக நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு பொருளுக்கு இருவர் உரிமை கொண்டாடினால் அதை சத்தியத்தின் மூலம் எப்படி தீர்த்து கொள்வது என்றால் அதை சென்ற வாரம் பார்த்தோம். அதாவது ஒரு கையில் அந்த பொருள் இருக்கிறது, பொசிஷன் இருக்கிறது, இன்னொருவர் உரிமை கொண்டாடுகிறார். உரிமை கொண்டாடினால் உரிமை கொண்டாடக்கூடியவர் ஆதாரத்தை கொண்டு வரணும். ஆதாரம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் யார் கையில் அந்த பொசிஷன் இருக்கிறதோ அவர் அல்லாஹ் மேலே சத்தியமாக இது என்னுடையது என்று சத்தியம் செய்யணும். 2 பேரும் செய்ய முடியாது. பொசிஷன் கையில் இருக்கிறவர் தான் சத்தியம் செய்து தனக்குரியதை ஆக்கி கொள்ள வேண்டும். இதை சென்ற வாரம் பார்த்தோம். இப்போ ஒரு பொருளுக்கு 2 பேர் சொந்தம் கொண்டாடுறாங்க. அது 2 பேருடைய பொசிஷனில் இல்லை. ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு பைக்கு, ஒரு பொருள் இது என்னுடையது. பைக்குக்கெல்லாம் ஆவணங்கள் இருக்கிறது. ஒரு ஆடு மாடு மாதிரியான பொருள்களுக்கு 2 பேரும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அது 2 பேருடைய கைவசத்திலையும் இல்லை. ஒருத்தர் கையில் இருந்து ஒருத்தர் கையில் இல்லைன்னா இந்த சட்டம். 2 பேர் கையில் இல்லை என்று சொன்னால் இது என்னுடையது என்னுடையது என்று 2 பேருமே சொல்லுகிறார்கள். அப்போ இதை எப்படி தீர்த்து கொள்வது? இதை சத்தியத்தின் மூலமாக தீர்க்க முடியுமா என்றால் இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 2 பேர் சொந்தம் கொண்டாடுறீங்க, உங்ககிட்டையும் ஆதாரம் இல்லை, உன்னிடத்துலையும் ஆதாரம் இல்லை, உன்னுடைய கையிலையும் அந்த பொசிஷன் இல்லை, அவங்க கையிலையும் இல்லை. இதை என்ன செய்வோம் என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 2 பேரில் ஒரு ஆள் தான் சத்தியம் செய்ய முடியும். இதுக்கு தீர்வு இல்லாமல் விட முடியாது. இந்த ஆடோ மாடோ இது யாருடையது என்பதற்கு 2 பேர் வந்துட்டீங்க. இது உன்னுடைய என்று சொல்ல வேண்டும், இல்லது உன்னுடையது என்று சொல்ல வேண்டும். அதுக்கு தீர்வு இல்லாமல் விட முடியுமா? இஸ்லாம்ங்கிறது எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடியது. இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது என்று சொல்லிட்டு போக முடியாது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் 2 பேரையும் கூப்பிட்டு இதில் ஒரு ஆளுக்கு தான் இது தர முடியும், ஒரு ஆள் சத்தியம் செய்யணும். அந்த ஒரு ஆள் யார் என்று கேட்டால் 2 பேரை சீட்டு குலுக்கி போடுவோம். யாருடைய பேர் வருதோ அவர் சத்தியம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொருவர் சரி அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இதுதான், அந்த சீட்டில் அவர் பேர் தான் வந்திருக்கிறது, நமக்குரியதாக இருந்தால் கூட மறுமையில் பார்த்துக்கொள்வோம் என்று அவர் அந்த உரிமை கோரலை விட்டுவிட வேண்டும். அது 2 பேருக்கு சொந்தமாக இருக்கும் பொழுது 2 பேர்கிட்டையும் ஆதாரம் இல்லை, 2 பேர்கிட்டையும் சான்று இல்லை, 2 பேர்கிட்டையும் பொசிஷன் இல்லை, 2 பேருக்கும் சாட்சிகள் இல்லை, என்னுடையதுன்னு மட்டும் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமா இல்லையா? அப்போ 2 பேரும் சத்தியம் செய்ய முன் வந்தார்கள் என்று சொன்னால் நீ சத்தியம் பண்ணுனா பழைய நல்லதை நீடிக்கும். அந்த பொருள் யாருக்கு சொந்தம், அந்த சொத்து யாருக்கு சொந்தம், அது தீர்த்து வச்சு இருக்காது என்பதற்காக இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் 2 பேரையும் கூப்பிட்டு இதை சத்தியம் யாராவது சத்தியம் செய்கிறீங்களா, சீட்டு குலுக்கி போடுவோம் என்று கேட்கணும். 2 பேருமே சத்தியத்துக்கு நான் உடன்பட மாட்டோம், 2 பேருமே நானும் சத்தியம் பண்ணலை என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் சரி பாதி எடுத்துக்கிறங்க, அவ்வளோதான். நீனும் உரிமை கொண்டாடுற, நீனும் சத்தியம் பண்ண மாட்டேங்கிற, நீனும் சத்தியம் பண்ண மாட்டேங்கிற. அப்போ அந்த பொருள் என்ன செய்வது? அந்த பொருளுடைய மதிப்பை போட்டு உனக்கு பாதி உனக்கு பாதி, 2 பேர் உரிமை கொண்டாடுறீங்க. இதில் ஒருத்தருக்கு உரியதாக இருக்கலாம், அது அல்லாத விஷயம். உலகத்தில் ஒரு முடிவு செய்வதாக இருந்தால் மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு, மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்டு தான் முடிவெடுக்க முடியும். முடிவை எடுக்காமல் விட்டால் சண்டை சச்சரவு நீடித்துக்கிட்டே போகும், அந்த பிரச்சனை குழப்பமாக இருக்கும், இதை வச்சு வெட்டு குத்துகள் எல்லாம் நடக்கும் என்று சொன்னால் ஒருவர் அல்லாஹ்வை முன்னிறுத்தி என்ன செய்யணும், விட்டு கொடுத்துட்டு போய்விட வேண்டும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் வர்றாங்க. இதுக்கு ஒரு ஹதீஸ், அபூ தாவூதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அன்ன ரஜுலைனி இஹ்தஸமா ஃபீ மதாயின் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சொத்து விஷயமாக, ஒரு பொருள் விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 நபர்கள் வழக்குரைத்தார்கள். லைஸலி வாஹிதி மின்ஹுமா பையினா, 2ல் ஒருத்தர்கிட்டையும் ஆதாரம் இல்லை, 2 பேர் என்னுடையது என்கிறார்கள், 2லும் யாருக்குமே ஆதாரம் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்தஹிமா அலல் யமீன்,
சத்தியம் செய்வதற்காக சீட்டு குலுக்கி போடுவதற்கு 2 பேர் முன் வாருங்கள், ஒத்துக்கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இதுதான் தீர்ப்பு என்று சொல்லுகிறார்கள் என்கிற ஹதீஸ் வந்து அபூ தாவூதில் இடம்பெற்றிருக்கிறது. இதே விஷயம் வந்து புகாரியிலையும் வருகிறது. ஒரு சமுதாயத்தின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கு வரும்போது அப்படின்னா சத்தியம் செய்யுங்க, 2 பேர் வழக்கு கொண்டு வர்றாங்க. இது எப்போ சத்தியம் செய்யணும் 2 பேரும் என்றால் 2 பேரும் சமமாக இருந்தால் தான். ஒருத்தங்கையில் பொசிஷன் இருக்குது, ஒருத்தங்கையில் பொசிஷன் இல்லைன்னா சமம் இல்லை. பொசிஷன் உள்ளவன் தான் சத்தியம் பண்ணி எடுத்துக்கொள்வான், பொசிஷன் இல்லாதவன் வந்து ஆதாரத்தை காட்டணும். இது எப்போ 2 பேருக்கும் சத்தியம் வரும்னு கேட்டால் இவனுக்கு ஆதாரம் இல்லை, அவனுக்கு ஆதாரம் இல்லை, இவன்ட்டையும் பொசிஷன் இல்லை, இவன்ட்டையும் அந்த பொருளுடைய கண்ட்ரோல் இல்லை, சமமாக இருந்தார்கள்டா தான் 2 பேருக்கும் சத்தியம் செய்கிற உரிமை இருக்குன்னு வரும். அப்படி ஒரு சத்தியம் செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது ஃபஸ்ரவு, நான் செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு வழக்கு ரசூலுல்லாஹ்ட்ட வருகிறது. அந்த பொருளாதார சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுனால 2 பேருமே என்ன செய்கிறாங்கன்னா நான் சத்தியம் பண்ணுறேங்கிறாங்க. வராது. அஸ்ரவு 2 பேரும் அவசரப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅமர யுஸ்ஹிம பைனஹும் ஃபில் யமீன் ஐயுஹும் யஹலிஃபு, யாரு சத்தியம் பண்ணுவது என்பதை முடிவு செய்வதற்காக 2 பேர் சீட்டு குலுக்கி எடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்கள்ங்கிற ஒரு செய்தி புகாரியில் 2674வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த கொடுக்கல் வாங்கலுக்கும் சத்தியத்தை கொண்டு தீர்வு காண்றோம். ஒரு விஷயத்தை தருகிறேன் செய்கிறேன் என்று சொல்வதற்கு சத்தியம் இருக்கிறது. இது இல்லாமல் நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கும் அந்த தீர்த்து கொள்வது தான் சத்தியம். 2 பேரும் சத்தியம் செஞ்சுட்டு போகிறதுங்கிற கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது. ஒருத்தர் தான் இப்பவும் சத்தியம் செய்ய சொல்கிறாங்க. 2 பேருக்கு அந்த உரிமை இருக்கே தவிர 2 பேரும் சத்தியம் செய்தல்ங்கிற கான்செப்டே வராது. 2 பேரும் சத்தியம் செஞ்சு அது என்ன தீர்வு, அப்புறம் அது என்ன முடிவு என்ன எடுக்கிறது? உலகத்தில் ஒரு முடிவு எடுத்தாகணுமா இல்லையா? ஒரு சைடில் தான் என்ன செய்யணும், சத்தியம் செய்யணும். ஆனால் 2 பேருக்கு உரிமை இருக்குது, ஆனால் அதில் ஒருத்தர் தான் செய்யணும். சீட்டு குலுக்கி போட்டு அந்த முடிவு என்ன செய்யணும், எடுக்க வேண்டும் என்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ஹல்லரமௌத் என்கிற ஊரில் இருந்து ஒரு மனிதர் வருகிறார். கிந்தாங்கிற ஒரு ஊரில் இருந்து ஒரு 2 பேர் வர்றாங்க. இந்த ஹல்லரமௌத்துக்காரர் ரசூலாட்ட வர்றாங்க. இந்த ஹல்லரமௌத்துங்கிற ஊருக்காரர் சொல்கிறாரு, என்னுடைய தகப்பனாருக்கு சொந்தமான ஒரு நிலம் இருந்தது, என் தகப்பனுடைய வாரிசு முறையில் எனக்கு சேர வேண்டியது. அதை வந்து இந்த கிந்தாங்கிற ஊரை சேர்ந்தவர் என்ன செஞ்சிட்டாரு, கிந்தாவை சேர்ந்தவர், அவர் அபகரித்து வைத்து கொண்டிருக்கிறார். அது எங்கள் பாப்பாவுடைய சொத்து, இவர் கையில் இருக்குது என்று என்ன செய்கிறாரு, அவர் வந்து புகார் கொடுக்குறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோ அவர்கிட்ட கேட்குறாங்க, இல்லை நான் தான் தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டு வர்றேன், அது விவசாய நிலம், இந்த நிலத்தில் வந்து நான் தான் தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணி வருகிறேன், இவருக்கு எந்த உரிமையும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த கிந்தாங்கிற ஒரு சேர்ந்த யார் கையில் பொசிஷன் இருக்குதோ அவர் சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த அப்போ அவர் கையில் இருக்குதுங்கிறார், விவசாயம் பண்ணிட்டு வர்றேங்கிறார். அப்போ அவர் தொடர்ச்சியாக இருக்கும்பொழுது திடீர்னு வந்து உன்னுடையதுன்னு சொன்னால் உனக்கு என்ன ஆதாரம் வச்சுக்கிறியா? ஹல்லரமௌத்துக்கார்ட்ட கேட்குறாங்க, அலக்க பையினத்துன், உன்னிடத்தில் ஆதாரம் ஏதாவது இருக்குதா? கையில் அவன் வச்சிருக்கிறான், உன்னுடையதுன்னு சொல்வதற்கு என்னமாவது ஒரு ஆதாரம் என்ன செய்யணும், நீ தர வேண்டும். அவர் சொல்கிற ஆதாரம்லாம் இல்லை, எங்கள் பாப்பாதுன்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான், அதுக்கு என்ன ஒரு ஆதாரமும் என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்போ உனக்கு வழங்குற நீதி என்ன என்றால் அவனை சத்தியம் செய்ய வைக்கிறது தான். நீ சொன்னதுக்காக வேண்டி அந்த யார் கையில் அந்த பொசிஷன் இருக்குதோ அந்த கிந்தாங்கிற ஊரை சேர்ந்தவரை கூப்பிட்டு அல்லாஹ் மேலே சத்தியமாக என்னுடையதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்க, அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிடுவான். அந்த மாதிரி தான் உனக்கு அந்த நீதி தான் உனக்கு வழங்க முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. இன்னொரு நசையில் வரக்கூடியதில் கூடுதல் விவரம் வருகிறது. இதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சத்தியம் செய்ய சொல்லிட்டு இந்த பொய் சத்தியம் மட்டும் செஞ்சேன்னு வையி, அது கடுமையான விளைவு மறுமையில் நீ சந்திப்பாய். ஏற்கனவே இந்த வாசித்து காட்டின ஒரு வசனம் இருக்குல்ல, யார் சத்தியத்தை கொண்டு அற்ப பொருளை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், கடுமையான தண்டனை இருக்கிறது என்ற வசனத்தை அந்த கிந்தாங்கிற ஊரை சேர்ந்தவருக்கு ஓதி வேற காட்டுறாங்க. நீ சத்தியம் செஞ்சு எடுத்துக்க, ஆனால் பொய்யா மட்டும் செஞ்சேன்னு வையி, அது வந்து உனக்கு பெரிய பாதிப்பு, மறுமை வாழ்க்கை உனக்கு பாழாகிவிடும் என்று எச்சரிக்கை செய்து சத்தியம் செய்ய சொல்கிறாங்க. இதை கேட்டவன் அவர் நினைச்சிட்டாருன்னா, இல்லை அல்ல நான் சத்தியம் பண்ணலை, அவருடைய இதுதான் ஆக்கிரமிச்சு ஒத்துக்கிறார், சத்தியம் பண்ணி எடுத்துக்கிற நினைக்கிறாரு.
சத்தியத்தினால் உள்ள விளைவு தெரியாமல் இந்த உலக பொருள் மீது கொண்ட ஒரு ஆசையின் காரணமாக சத்தியம் செஞ்சால் என்ன ஏற்படுங்கிறது கவலைப்படலை. நமக்கு ஒரு நிலம் கிடைக்குதுல்ல, அது கிடைச்சா போதும்னு நினைக்கிறாரு. அப்போ சத்தியம் செய்ய சொல்லும்போது இது அறிவுறுத்தணும். டேய் சத்தியம் பண்ணுறீங்க, அதுக்கு என்னன்னு தெரியுமா? உண்மையாக இருந்தால் ஒரு பஞ்சாயத்து இல்லை. நீ பொய்யா மட்டும் இந்த சத்தியம் செஞ்சு அடுத்தவன் சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு செய்திருப்பாயானால் உனக்கு என்ன தண்டனை? 4 விஷயம் சொல்கிறான். பேச மாட்டான், பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று இந்த 4க்கு நீ தயாரா என்று அறிவுரை சொன்ன உடனே அந்த கஃப் அனில் யமீன் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த எச்சரிக்கையை கேட்ட உடனே நான் சத்தியம் பண்ணலை. அப்போ கொடுத்துட்டார். இவ்வளோ காலம் விவசாயம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் நீ அடுத்தவன் இடத்த தான் ஆக்கிரமித்து விவசாயம் பண்ணியிருக்கிற, அதனால் அவர் உரிமையை கொண்டாடி விட்டார். இப்போ நீ சத்தியமும் பண்ண மாட்டேங்கிற, அப்போ திருப்பி கொடுத்து விடுனவுடனே உடனே அவர் கொடுத்து விட்டார். அப்போ இதில் என்ன விளங்கணும்? சத்தியம் பண்ண சொல்லும் பொழுது இதெல்லாம் அச்சுறுத்தணும், சும்மா பண்ணுன்ற கூடாது. சத்தியம்னா சாதாரணமானது இல்லை. அல்லாவை நீங்கள் சாட்சியாக இழுக்கிறீங்க, அப்போ அல்லாவே இதுக்கு சாட்சின்னு தான் அதுக்கு அர்த்தம். இது என்னுடையது என்பதற்கு நான் அல்லாவை சாட்சியாக்குறேங்கிறீங்க. அப்போ அல்லாஹ் வந்து நீ பொய்க்கு சாட்சியாக நான் விடுவானா? அப்போ அல்லாவை பற்றி உன்னுடைய மனசில் என்ன இருக்குது, என்ன அந்தஸ்து இருக்கிறது, என்ன அச்சம் வச்சிருக்கிற அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இதை ஒரு எச்சரிக்கையெல்லாம் பண்ண பிறகு இப்படியும் தீர்க்க வேண்டும். உரிமை கொண்டாடும் பொழுது இது சத்தியத்தினுடைய ஒரு விஷயம். அதுபோக இந்த ஆதாரம் கொண்டு வர்றதுன்னு சொல்கிறோம்ல, ஒருத்தருக்கு உரியதுன்னு சொந்தம் கொண்டாடுவதற்கு ஆதாரம் என்பது வந்து ரிக்கார்டுகள், அந்த பட்டயங்கள், அது மாதிரி உள்ள ஆதாரங்களும் இருக்கலாம். அது இல்லாமல் சாட்சிகளும் ஆதாரம் தான் இஸ்லாத்தில். ஆனால் ஒரு சாட்சி ஆதாரமாகாது எந்த ஒரு விஷயத்துக்குமே. இது என்னுடைய எதுங்கிறார் ஒருத்தர் கையில் பொசிஷன் இருக்கிறது, ஒருத்தர் கையில் பொசிஷன் இல்லை. என்னப்பா ஆதாரம்? இது என் தகப்பனாருடையதான் என்பது, உதாரணத்துக்காக என் தகப்பனாருடையது என்பதற்கு இவருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஆளை கொண்டாந்து என்ன செய்கிறார்? சாட்சி அனுப்பிடுறார். அவர் சொல்லுகிறாரு, இந்த இடத்த அவங்க தகப்பனார் வச்சிருந்தேன், நான் பார்த்துருக்குறேன், நான் தான் அதில் வேலை கூட செஞ்சேன், நான் தான் அதை உழவு செஞ்சேன், அந்த தகப்பனார் தான் எனக்கு சம்பளமெல்லாம் கொடுப்பாருன்னு ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு மனிதர் வந்து சாட்சி சொல்கிறார். அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி சாத்தியை கொண்டு வந்துட்டார்ல. ஒருத்தர் கையில் பொசிஷன் இருக்குது, இன்னொருத்தர் கையில் இல்லை, உன்னிடத்தில் ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆதாரம் என்னென்னா ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு சாட்சி இருக்குது. ஒரு சாட்சி இஸ்லாத்தில் போதுமா? எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு சாட்சி பத்தாது. ஒரு சாட்சி பிறைக்கு மட்டும்தான். பிறை சம்பந்தமாக ஒரே ஒருத்தர் சாட்சி சொன்னாலும் அறிவித்து விட வேண்டும். அவர் வந்து முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவர் முஸ்லீமாக இருந்து அறிவித்து விட்டார்னு சொன்னால் ஒரே ஒரு ஆள் நான் பிறை பார்த்தேன் என்று சொல்லிவிட்டால் அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துக்கு எதுவாக இருந்தாலும் 2 சாட்சி வேண்டும். விபச்சார குற்றச்சாட்டு சுமத்தராக இருந்தால் 4 சாட்சி வேண்டும். ஒன்று வகை இருக்கிறது. இது வந்து கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இவற்றை என்ன இருக்குது? ஒரு சாட்சி தான் இருக்குது. இவற்றை பொசிஷன் இருக்கிறது. இந்த பார்ட்டிகிட்ட என்ன இருக்கிறது? இவற்றை ஒரே ஒரு சாட்சி தான் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆதாரத்தை என்னொன்று கொண்டு வந்துட்டீங்கள, அதனால உனக்கு அந்த உரிமை இருக்குது. அதனால ஒரு சாட்சி கொண்டு வந்தால் நீ சத்தியமும் பண்ணிடு. அந்த சத்தியம் செய்வது இன்னொரு சாட்சி ஆயிரும். ஒரு ஆதாரம் கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னால் இந்த பொருளை அவர்கிட்ட கொடுத்துருவோம். ஆனால் கொடுக்கும்போது என்ன செய்யணும்? இவர் சாட்சியும் இருக்கிறது, அல்லாமல சத்தியமாக நான் சொல்கிறதான் உண்மை, என் தகப்பனார் சொத்தை தான் அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் அப்போ இவருக்கு தீர்ப்பளிச்சிருவாங்க, ஒரு சாட்சி இருந்தால் கூட. ஆனால் ஒரு சாட்சி மட்டும் பத்தாது, ஒரு சாட்சி பிளஸ் வந்து சத்தியமும் செய்ய வேண்டும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கலாபில் யமீனி மா ஷாஹித், அதாவது ஒரு சாட்சி இருக்கும் பொழுது அவர் சத்தியம் செய்யணும் என்று ரசூலுல்லாஹ் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு வந்து இன்னமாதாலிக்கு ஃபில் அம்வால், பொருளாதாரம் குறித்த விஷயத்திற்கு மட்டும்தான் இந்த தீர்ப்பு. ஒரு ஆள் மீது பழி சுமத்துறது, குற்றம் சுமத்துறது கிடையாது. இந்த இது யாருக்கு சொந்தம்? இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தாருங்கிற ஒரு விஷயம் வருது. இதையும் நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது இன்னொரு சத்தியம் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இதை விளங்கிட்டோம்னு சொன்னால் அதிலிருந்து பெறக்கூடிய சட்டத்தை அறிந்து கொள்ளலாம். அதாவது 2 சகோதரர்கள் முஸ்லீம்கள் ஹைபருங்கிற பகுதியில் போய் என்ன செய்கிறாங்கன்னா, பசி வறுமைக்காக வேண்டி ஒரு வேலை தேடியோ ஏதோ அங்கே உள்ள பேரிச்சம்பழங்களை பறித்து சாப்பிடலாம் என்பதற்கோ 2 பேர் போகிறாங்க. ஹைபர் வந்து யூதர்கள் இருக்கிற ஒரு பகுதி, மதீனாவை ஒட்டி உள்ளது தான், ஆனால் அது யூதர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ ஹைபருங்கிற பகுதிக்கு வந்து இது 2 பேர் போகிறாங்க வறுமையின் காரணமாக. போன உடனே அந்த இவர் போய் பிரிஞ்சிட்டாங்க. இவர் பக்கம் போயிட்டார்,
அவர் வேறு பக்கம் போயிட்டார். பிறகு பார்த்தா அதில் ஒரு ஆள் கொல்லப்பட்டு கிடக்கிறார். போனது யூதர்களுடைய ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அங்கே போகும்போது பார்த்தா ஒருத்தர் சுற்றிக்கிட்டு பார்க்குறாரு. கடைசியில் கூட வந்தவர் வந்து கொலை செய்யப்பட்டு சும்மா செத்து கிடக்கலை. கொலை செய்யப்பட்டுனா கத்தியால் குத்தி இருக்கும் போல இருக்குது. கொலை செய்யப்பட்டு தான் வருது. கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். உடனே இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவருடைய சமுதாயத்துக்கு போய் இந்த மாதிரி கொண்டு விட்டாங்க என்ற ஆட்கள்லாம் திரட்டிக்கிட்டு என்ன செய்கிறாரு, அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு, எப்படி எங்கள் ஆளை உங்கள் ஆளுக்கு கொண்டு விட்டாங்க இன்னார்னு சொல்ல முடியலை. ஆனால் பாடி எங்கே கிடக்குது, அந்த ஏரியாவில் தான் கொள்ளை செய்யப்பட்டு இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது கேட்டவுடனே நாங்கள் கிடையாது என்று அவங்க மறுத்துடுறாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த கூட்டத்தார்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. நேர நியாயம் கேட்டு பார்த்துட்டு அவங்க இல்லைன்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி ஒரு விஷயம் போனோம், நாங்கள் 2 பேர் போனோம், அதில் 2 பேரில் ஒருத்தர் வந்து கொண்டு விட்டாங்க, இவர் தான் மிச்சமாக இருக்கிறாரு, அப்போ அதுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும் என்று சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ இது உண்மையாக இருந்தால், அவங்க கொலை செஞ்சதாக இருந்தால், கூட்டமாக இருக்கிற கூட்டத்திலாம் நடந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஆள் செஞ்சால் தான் மரண தண்டனை கொடுக்கலாம், குறிப்பிட்ட ஆள் கிடையாது. ஒரு ஏரியாவில் ஒரு சமுதாயத்தில் நடந்திருக்குன்னு சொல்லும் பொழுது இழப்பீடு தான் வாங்க முடியும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, யூதர்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து இழப்பீடு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும். ஒரு கொலைக்கு இவ்வளோ இழப்பீடுன்னு மார்க்கத்தில் ஒரு கணக்கு இருக்கிறது, அது பின்னாடி இந்த ஹதீஸில் வரும். அந்த இழப்பீடு கொடுக்க வேண்டும். கொடுக்க மறுத்தால் உங்களுக்கு எதிராக நான் போர் செய்வேன் என்று ஒரு கடிதம் எழுதி அந்த ஹைபரில் உள்ள யூத தலைவர்களுக்கு, அவங்க தனி ஒரு ராஜ்யம் வச்சுக்கிட்ட பிறகு கைப்பற்றி பிறகு இஸ்லாத்தில் வந்துருச்சு. அது ஆரம்ப காலத்தில் ஹைபர் வந்து கோட்டை வந்து அவங்க கையில் இருந்தது. அப்போ அப்படி ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த யூதர்கள்ட்ட என்ன செய்கிறாங்கன்னா ரிப்ளை அனுப்புகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், நான் கண்டிப்பாக நாங்கள் யாருமே எங்களில் ஒருத்தருமே இவர் கொல்லலை, இது வேறு விபத்தாக இருக்கலாம், இது நாங்கள் செய்யவே கிடையாது என்று அவங்க மறுத்துடுறாங்க. அப்போ கொலை செய்யலைன்ற உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அப்போ அவன் இல்லைங்கிறான், ஆனால் அங்கே தான் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான். நீ வந்து உன்னுடைய சகோதரனுக்கு நியாயம் கேட்குற, அதுவும் சரிதான், கொலை செய்யப்பட்டதற்கு வந்து தண்டனை கொடுக்காட்டாலும் இழப்பீடுங்கிற ஒரு விஷயமாவது உனக்கு வந்து ஆகணும். அப்போ என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதுக்கு ஒரு நான் தீர்வு சொல்கிறேன். என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து யூதர்கள் தான் அதை செய்தார்கள் என்று அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுவீங்களா கேட்குறாங்க. கொலை செஞ்சாங்கன்னு குற்றம் சுமத்துறீங்கல்ல, ஊகமாக சொல்கிறீங்களா கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? சத்தியம் செய்கிறாருந்தா கன்ஃபார்மாக தான் நீங்கள் சொல்லணும். அந்த ஏரியாவில் கொல்லப்பட்டு கிடக்கிறான்னு வேணால் நீங்கள் சத்தியம் செய்யலாம். அந்த ஏரியாவில் கூட வேற ஒருத்தன் விரட்டிட்டு வந்து செய்யலாமா இல்லையா? அவன் தான் செஞ்சான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்களுக்குள்ள நியாயம் யாருக்கு? முஸ்லீம்கள் தான் இவங்க இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சட்டம்னா நூல் பிடிச்ச மாதிரி தான். அவங்கள்ட்ட நம்ம முஸ்லீம்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து அல்லாஹ் மேலே சத்தியமாக அவர்கள் தான் கொலை செய்தார்கள் என்று நீங்கள் சொன்னால் அவங்கள வரவழைச்சி உங்களுக்குரிய இழப்பீட்டை அவங்கள்ட்ட வாங்கி தருவேன், ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை ஒத்துக்கிற மாட்டோம், சத்தியம் செய்ய மாட்டோம், ஏன்னா கன்ஃபார்மாக தெரியல, பயப்படுறாங்க. அதாவது அவங்க ஏரியாவில் கொலை செய்யப்பட்டது மட்டும்தான் நிஜம், அவன் தான் அதில் ஒருத்தன் தான் செஞ்சான் என்று சொல்ல முடியாது. வேற ஆளுக்கு கூட குறி வைத்து வந்து வேற இடத்துல என்ன செய்யலாம், அது மாதிரி செய்கிற வழக்கமெல்லாம் இருக்கிறது. அதனால வந்து நாங்கள் சத்தியம் செய்ய மாட்டோம், எங்களுக்கு தெரியாது, பார்த்தா தானே சத்தியம் செய்யணும். ஊகத்துக்கு சத்தியம் பண்ண முடியுமா? பொய் சத்தியம் பண்ணால் அதுக்குரிய விஷயங்களை பயப்படுறாங்க. சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, சத்தியம் செய்ய மாட்டோங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ நீங்கள் சத்தியம் செய்யலை, அவங்கள சத்தியம் செய்ய சொல்லுவோம், எங்கள் சைடில் யாருமே கொலை செய்யலை என்று அல்லாஹ் மேலே சத்தியம் செய்ய சொல்லிவிட்டால் அதோடு நீங்கள் விட்டுறணும். நீங்கள் மாட்டேங்கிறீங்க, நீங்கள் சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா நஷ்டஈடு வாங்கி தந்துடுவேன். அவங்க சார் நீங்கள் முதல் உரிமை உங்களுக்கு தான், நீங்கள் மறுத்துட்டீங்க, இப்போ நீங்கள் மறுத்தால் அப்போ அவங்கள சத்தியம் பண்ண வைப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க யூதர்கள் எது ஒன்றாலும் செய்வாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், பொய்யா கூட சத்தியம் செய்வாங்களே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு படுது. அப்போ நீனும் சத்தியம் செய்ய மாட்டே, அவனும் பொய்யா சத்தியம் பண்ணிட்டு போயிட்டான்னா உனக்கு இழப்பீடு இல்லாமல் போயிடும், உனக்கு எதுவுமே கிடைக்காது, இல்லைன்னு அல்லாஹ் மேலே சத்தியம் போயிடுவான். அப்படி போகக்கூடாங்கிறக்க ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, சரி இது வந்து நான் வந்து ஆட்சி தலைவராக இருக்கிறேன், நான் தான் அவங்க எல்லாத்துக்கும் பொறுப்பாளர், அதனால் இந்த கொலை வந்து நஷ்டஈடு இல்லாமல் இழப்பீடு இல்லாமல் போகக்கூடாது என்பதற்காக அதற்குரிய இழப்பீடை வந்து நான் தருகிறேன். அவங்கள்ட்ட இனிமேல் கேட்க முடியாது, நீ சத்தியம் பண்ணால் கூப்பிட்டு கேட்கணும், நீ மாட்டேங்கிற, அங்கே கொலை செய்யப்பட்டு கிடந்தார்கள் என்று தான் சொல்றியே தவிர
எதை சொல்ல மாட்டேங்கிற? அவன் தான் கொன்றான், அவர்களில் ஒருத்தன் தான் கொன்றான் என்று அல்லாஹ் மேல சத்தியம் என்று நீ சொல்ல மாட்டேங்கிற. முடிஞ்சு வச்சு கதை, உனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இதுக்கு நான் சும்மா விடுற தயாரா இல்லை. அதனால இதற்கு இழப்பீடாக என் தரப்புனா கவர்மெண்ட் தான், என் தரப்பிலிருந்து 100 ஒட்டகம், அந்த மாதிரி கொலை செஞ்சவங்களுக்கு எவ்வளோ இழப்பீடு என்றால் 100 ஒட்டகம் கொடுக்கணும். அப்போ 100 ஒட்டகத்தை என்ன செய்கிறோம்? 100 ஒட்டகம்னா என்னன்னு பார்த்துக்கங்க. ஒரு ஒட்டகம் 50 லட்சம் ரூபா இருக்கும், அது 50,000 ரூபா இருக்கும் ஒரு ஒட்டகம் கணக்கு. அந்த காலத்து கணக்கு இப்படி பார்த்துக்கலாம். மாடே என்ன விலையா இருக்கு பார்த்துக்கிறங்க. அப்போ 100 ஒட்டகம்னா எவ்வளோ கணக்குன்னு பார்த்துக்கிறங்க. அவ்வளோ பெரிய ஒரு தொகையை இவருக்கு இழப்பீடாக கொடுத்து அந்த விஷயத்தை முடித்து வைத்தார்கள் என்று பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி சத்தியம் வரும் பொழுது 2 பேருக்கும் இப்போ சத்தியம் செய்கிற உரிமையை கொடுக்குறாங்க. ஆனால் முன்னுரிமை யாருக்கு? பாதிக்கப்பட்டவர்களுக்கு. ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அந்த சம்பவத்தை யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள்ட்ட ஆதாரம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கிறது. அவங்க வீட்டை கொளுத்தி விட்டாங்க, ஒருத்தவங்க வீட்டை கொளுத்திட்டாங்க. என் வீட்டை கொளுத்தி விட்டாங்க அப்படின்னு புகார் கொடுக்குறீங்க. கொளுத்துனது மட்டும் நெசம், இவன் கொளுத்தினான்னு சொல்வது ஊகம். என் வீடை கொளுத்தி விட்டார்கள், இவன் தான் இந்த கோத்த 2 குடும்பத்து கூட சண்டை இருக்கும். அதில் ஒருத்தனுடைய வீடு எரிஞ்சவன என்ன செய்வாங்க? அந்த குடும்பத்தார் தான் கொளுத்தி விட்டார்கள் அப்படின்னு புகார் வருது. அந்த சாட்சி இருக்காப்பா? சாட்சி இல்லை, அவங்க தான் கொளுத்தி இருப்பாங்கிறார். அப்போ சத்தியம் பண்ணுவியா? சத்தியம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ அவனை கூப்பிட்டு சத்தியம் பண்ண சொல்லுவோம். நீ கேட்டதுக்காக வேண்டி நீங்கள் கொளுத்தலன்னு சத்தியம் பண்ணுங்கப்பா. சத்தியமாக கொளுத்தலை, உனக்கு இழப்பீடு கிடையாது. ஆமாம் கொளுத்துனாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், சத்தியம் பண்ண மறுத்தாங்கன்னு சொன்னால் அப்போ இழப்பீடை கொடு. உன் பக்கம் ஆளுக்கு செஞ்சுருப்பாங்கன்னு உனக்கு டவுட் இருக்குல்ல. அப்போ இந்த 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 குடிசைக்கு உள்ள இழப்பீடு என்ன, இந்த வீட்டுக்குள்ள இழப்பீடு என்ன, எந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி ஆக்கி கொடுத்துருன்னு என்ன செய்யணும்? தீர்ப்பளிக்க வேண்டும். அந்த சத்தியத்தின் மூலமாக இது புகாரில் இந்த சம்பவம் 7192வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இப்படியும் ஒன்று இருக்கிறது. அடுத்ததாக இந்த சத்தியத்தை நிறைய பேர் விளையாட்டாக கேலி கூத்தாக்கிடுறாங்க. என்னென்னு கேட்டால், நீங்கள் ஒரு விஷயமாக 2 பேருக்கு தகராறு பிரச்சனை வருகிறது, நீங்கள் என்ன செய்கிறீங்க? இதுலேருந்து மறுக்கிறீங்க. நீ சத்தியம் பண்ணு அவன் சொல்கிறான். இந்த சத்தியம் பண்ணி சொன்னால் என்ன ரிசல்ட்ன்னு கேட்டால், அவன் சத்தியம் பண்ண பேர் பேசக்கூடாது, அவன் பொய்யாக சொன்னாருன்னு சொல்லிட்டான். எதுக்கு சத்தியம் பண்ண சொன்னீங்க? அல்லாஹ் எழுத்து பண்ண சொல்லிட்டீங்க. அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இதை செய்யவில்லை, நான் இதை எடுக்கவில்லை, நான் திருடவில்லை அப்படின்னு சொன்ன பிறகு இந்த சத்தியம் கேட்டார்கள்ல, அவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ சொல்வது தான் உலக அளவில் உண்மை, அதுக்கு மாற்றமாக நான் சொல்ல மாட்டேன், அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். பொய்யா செஞ்சிருந்தாலும் சரி, அவன் பொய்யாக சத்தியம் செஞ்சிருந்தாலும் அது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கு உள்ள விஷயம். நீ என்ன உரிமை கொண்டு செய்யணும்னு கேட்டால், சத்தியம் செய்யின்னு கேட்டுட்டீங்கன்னா மறந்து உங்கள்கிட்ட மோசடியே பண்ணிட்டான், நல்லா தெரியுது, இல்லவே இல்லைங்கிறான். 5 லட்ச ரூபா ஒருத்தனை உங்கள்கிட்ட வாங்கிட்டு வாங்கவே இல்லைங்கிறான், புகார் கொண்டு வர்றீங்க, உங்கள்கிட்ட எந்த ஆதாரமே இல்லை. அவன்கிட்ட கேட்டால் அல்லாஹ் மேலே சத்தியமாக இல்லைங்கிறான். அப்போ என்ன செய்யணும்? அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டான்னா கேட்கக்கூடாது. சத்தியம் செய்ய சொல்லிவிட்டு எப்படா தருவேன், என்னை மோசடி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி முகநூலில் எழுதலாமா? அப்பயே சத்தியம் பண்ண சொன்னீங்க. அப்போ சத்தியம் பண்ணாமல் எழுதிட்டே இருங்க. சத்தியம் பண்ண சொல்வது எதுக்குன்னு கேட்டால், அதன் பிறகு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளாமல் என்ன சத்தியம்? விளையாட்டுக்கு சத்தியமா? அவனை சத்தியமா அல்லாவை இழுத்து அவனை இழுத்து விட்றீங்க. அவன் சத்தியம் செஞ்ச பிறகு அதை பற்றி பேசலாமான்னா பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யமீனுக்க அலாமாயு சத்திக்குக அலைஹி சாஹிபுக்க, நீ சொல்வதை உன் எதிரி மெய்ப்படுத்தினால்தான் நீ சத்தியம் செய்ய வேண்டும். நீ சொல்ற சரின்னு நம்பணும். நான் சத்தியம் செய்யுங்க, நான் சத்தியம் செஞ்சிடறேன், அதுக்கு பிறகு நீ பேசக்கூடாது. நான் பொய்யா செஞ்சிருந்தாலும் சரி, பொய்யா செஞ்சால் எனக்கும் இறைவனுக்கும் உரியது. நீ என்ன செய்யணும்? சத்தியம் பண்ணிட்டீல, நம்ம எவ்வளோ முடிஞ்சிடுச்சு, எல்லாம் பார்த்துக்குறோம். அதுக்கு பிறகு அப்படி ஒன்று இருந்ததாக நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீமில் ஒரு செய்தி வருது. அது போக ஈசா நபி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரில் 3444வது ஹதீஸ். ஈசா நபி வீதியில் நடந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது ஒருத்தன் திருடுறான். திருடுறதை இவர் பார்த்துட்டார். பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்னா, பிடிச்சி ஆளை பிடிச்சிட்டு திருநியாடா கேட்குறாரு. இவர் கண்ணால் பார்க்குறாரு. அவன் என்ன செய்கிறான்? அல்லாமல சத்தியமாக நான் திருடலேங்கிறான். அவர் கண்ணால் பார்க்குறாரு. அவன்கிட்ட என்ன செய்கிறான்? கல்லா ஒல்லாஹி இல்லதி லா இலாஹ இல்லாஹு, அல்லாவை தவிர எவனை தவிர இறைவன் இல்லை, அந்த இறைவின் மீது ஆணையாக சொல்கிறேன் நான் திருடலை. பார்த்தது நபி, நல்லா கவனிங்க. அவர் பொய்யாவெல்லாம் பார்க்க மாட்டார், கரெக்டாக தான் பார்த்துருக்கிறார். ஏதோ களவாங்கிறத பார்த்துட்டார். அதை ஏதோ ஒழிச்சு வச்சுவிட்டான். வச்சுவிட்டு என்ன செய்கிறான்? நான் திருடவே இல்லைங்கிறான். அப்போ ஈசா நபி என்ன செய்கிறாங்க? நீ அல்லாஹ் மேலே சத்தியம் சொல்லிட்டீல,
நான் பார்த்ததான் பொய், இப்போ அல்லாட்ட விட்டுங்கிறாரு. கண்ணால் பார்த்தேன், இல்லை நான் பார்த்தேன், சத்தியம் அல்லாவே இழுத்து விட்டான், அப்புறம் உனக்கு என்னத்துக்கு இருக்கு, அல்லா பார்த்துக்கிறோம். அவன் அல்ல அப்படி சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்க, ஆலை ஈசா சொல்கிறாங்க, ஆமன்து பில்லா, நான் அல்லாவை நம்புகிறேன், கதபு தாயினி, என் கண்ணை நான் பொய்யாக்கி விடுகிறேன், என் கை தான் பொய்யா, என் கண்ணு தான் பொய்யா பார்த்துருச்சு, நான் பார்த்து இருக்கிறேன், பார்த்ததுக்கு எதிராக சத்தியம் செய்யறான். அவன் எப்படி கிடையவே கிடையாதுங்கிறான். அட நான் தானடா பார்த்துன்னு வாதம் பண்ணக்கூடாது, சும்மா சொன்ன வாதம் பண்ணணும். இது அல்லா மேலே சத்தியம்ங்கிறான், அல்லா மேலே சத்தியமா நான் எடுக்கவே இல்லைங்கிறான். அப்புறம் ஏன் பேசுறீங்க, ஈசா நபி மாட்டேங்கிறாரு, கண்ணால் பார்த்துக்கணும் செய்கிறாரு, அப்புறம் அவன்ட்டு பார்த்துக்கணும். அப்போ இந்த சத்தியத்தினுடைய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இது ஒரு முக்கியமான சத்தியத்தை விளையாட்டுக்கு பயன்படுத்திடக்கூடாது. சத்தியம் பண்ணிட்டார்கள்னா அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, அதை பேச்சே விட்டுறணும். அந்த மாதிரியான வழிகாட்டுதலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது சத்தியம் சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக சில பேர் சத்தியம் செஞ்சிருவாங்க ஒரு விஷயத்திற்காக வேண்டி, அதாவது உதவி செய்தது சம்பந்தமாக, அல்லாஹ் சத்தியமாக நான் அதை தருகிறேன், இதை தருகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்களிச்சிருவாங்க. வாக்களித்து நிறைவேற்ற முடியாது. அந்த மாதிரி விஷயத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் வர்றாரு, இந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்டேன், கொடுக்க முடியலை, ஏதாவது கொடுங்க, அது கேட்கலாம். பிறர்கிட்ட உதவி தேடுவதற்கு தடை இருக்குல்ல, யாசகம் கேட்கறதுக்கு. அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி நான் அவருக்கு 1 லட்ச ரூபா தருவதாக சொல்லிவிட்டேன், 10,000 தருவதாக சொல்லிவிட்டேன், என்கிட்ட இல்லை, அந்த வகைக்கு உதவி செய்யுங்கள்னு கேட்டால், ஒருவன் சத்தியம் செய்தவனை அவனுக்கு நன்மை செய்வதற்காக வேண்டி உதவலாம். தான தர்மங்களை கூட நீங்கள் செய்யலாம், ஜக்காத்தை கூட என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அப்போ நான் ஒரு வாக்கு பிச்சை எடுக்கிறது மார்க்கத்தில் கூடாது. இவன் சத்தியம் செஞ்சுட்டேனே, செஞ்சு விட்டேன், சத்தியம் கொடுக்க முடியல, அல்லாஹ் வெளுத்து சொல்லிவிட்டானே, எனக்கு ஏழலையே என்று சொன்னால், இந்த மாதிரி செஞ்சுட்டேன், ஏதாவது கொடுங்க, நீங்கள் என் சார்பாக அதை நிறைவேற்றிருங்க என்று கேட்கறதுக்கு அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுறாங்க. அமரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள், பி இப்ராரில் முக்ஸிம், சத்தியம் செஞ்சவனை அவனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உதவி செய்யுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இது சத்தியம் குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அடுத்த வாரம் வேறு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.